மிகப்பெரிய ஏற்பாடுகள் அல்லாஹ் தஆலா செஞ்சு வச்சிருக்கிறான். மனிதன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக மேலான நோக்கத்தோட படைச்சதனால தான் இந்த எல்லா ஏற்பாடுகளையும், இந்த விசாலமான ஏற்பாடு அல்லாஹ் செஞ்சான். மிக உயர்ந்த ஒரு நோக்கத்தோட, பெரிய ஒரு எதிர்பார்ப்போட இந்த மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான், அஃபஹஸிபதும் அன்னமா خلقناكم عبثا وأنكم إلينا لا ترجعون. நீங்க நினைச்சு கொண்டிருக்கிறீங்களா நாங்க உங்களை வீணுக்காக வேண்டி படைச்சிருக்கிறோம், நீங்க எங்களிடத்துல திரும்பி வர மாட்டேன்டா நினைச்சு கொண்டிருக்கிறீங்க என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், அயஹ்சபுல் இன்சானு அய்யுத்ரக சுதா. மனிதன் நினைச்சு கொண்டிருக்கிறானா அவன் அப்படியே விடப்படுவான் என்று நினைச்சு கொண்டிருக்கிறானா? வந்தோம், பிறந்தோம், வளர்ந்தோம், சாப்பிட்டோம், குடிச்சோம், திண்டோம், குடிச்சோம், உடுத்தோம், திருமணம் செஞ்சோம், வீடு கட்டினோம், வாகனம் வாங்கினோம், சம்பாதிச்சோம், செலவழிச்சோம், மௌத்தானோம், மண்ணோட மண்ணா போனோம். அப்படியா? அல்லது இதுக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்குதா? கணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாக விளங்கப்படுத்துறான். இவ்வளவு பெரிய ஏற்பாடுகள் இந்த மனிதனுக்கு செய்யப்பட்டிருக்கிற காரணம், நாங்க செஞ்ச நோக்கம் என்னன்னு சொன்னா, வமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். இந்த பெரிய ஏற்பாடுகளோட இந்த மனிதனை படைச்ச நோக்கம் என்னன்னு சொன்னா, அல்லாஹ்வை விளங்கி, அல்லாஹ்ட வல்லமைய, அல்லாஹ்ட குதிரத்தை, அல்லாஹ்ட சக்திய, அல்லாஹ்ட பெரிய தன்மையை விளங்கி அல்லாஹ்வை வணங்கணும். அதுக்காக வேண்டித்தான் இவ்வளவு பெரிய ஏற்பாடுகளோட இந்த மனிதனை படைச்சிருக்கிறார். மா உரீது மின்ஹும் மின் ரிஸ்கின் வலா உரீது அன் யுத்இமூன். இந்த மனிதர்களிடத்திலிருந்து நாங்க ரிஸ்க் எதிர்பார்க்க இல்லை. இந்த மனிதனுக்கு தேவையான எல்லா ஏற்பாடையும் நாங்க தான் செஞ்சு கொடுத்திருக்கிறோம். நாங்க உங்கள்ட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கிறோம் சொன்னா, நாங்க சொன்னதை நீங்க செய்யும். எந்த நோக்கத்துக்கு நாங்க படைச்சதா சொல்றோமோ அந்த நோக்கத்துக்காக நீங்க உங்களோட வாழ்க்கையை அமைச்சுக்கோங்க. நாங்க உங்களோட எல்லா ஏற்பாடையும் நாங்க பார்த்துக்கோங்க. லேசான வேலை. இன்றைக்கு நாங்க பாக்குற ஒரு ஃபேக்டரியில, ஒரு பெரிய ஒரு தொழில் செய்யக்கூடிய இடத்துல ஒருவருக்கு என்ன செய்யறாங்க, அவருக்கு தேவையான எல்லா ஏற்பாடையும் செஞ்சு கொடுக்கிறார். ஏனென்றா அவர் பொறுப்பா இருக்கிறார். ஃபேக்டரிக்கு அவரை பொறுப்பா வச்சிருக்கிறார். சொந்தக்காரர் வேற இருக்கிறார். ஃபேக்டரி நடக்கணுமே, அதுக்காக அவருக்கு தேவையான எல்லா ஏற்பாடும். அவருக்கு வீடு தேவையா, வீட்டுக்குரிய ஏற்பாடு. வாகனம் தேவையா, வாகனத்துக்குரிய ஏற்பாடு. ஹேண்ட்போன் தேவையா, அதுக்குரிய ஏற்பாடு. அவருடைய பிள்ளை குட்டிகளுக்கு நோய் வந்தா அந்த மருந்துக்குரிய எல்லா ஏற்பாடும். என்னென்ன தேவையோ எல்லா தேவையும் பூர்த்தி செஞ்சு அவரை அப்படியே பிளாக் பண்ணி இறுக்கி வச்சிருக்கு. அளவு கல்ல கொடுத்திருக்குது அவரை புளியறதுக்கு. இல்லாட்டி அவர் சொல்லுவாரு, மருந்து எடுக்கணும், எங்களோட வீடு துணியா தொங்கல், அங்க நான் போகணும், எனக்கு வாகன வசதி இல்ல, பஸ் இல்ல, கார் அது இல்ல, இது இல்லைன்னுவாரு. அதனால எல்லாம் ஏற்பாடு செஞ்சு. எவ்வளவு செலவுக்கு தேவை? 50,000, 1,00,000, 25,000, 10,000, அந்த அதுக்கேற்ற மாதிரி எல்லா ஏற்பாடும் செஞ்சு கொடுக்கிறார். அவர் என்ன செய்யணும்? அவர் முழு கவனம் செலுத்தணும். அவருடைய முழு பிக்கரையும் முழு கவனத்தை செலுத்தி அந்த ஃபேக்டரிய, அந்த தொழில் செய்யக்கூடிய இடத்துல அதுல முன்னேற்றத்துக்காண்டி முழுமையான கவனம் செலுத்தும். இது துனியாட அமைப்புகள். கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படி அல்ல. அல்லாஹ் தன்னுடைய லாபத்துக்காக வேண்டிய அல்ல எங்களை படைச்சிருக்கிறார். நாங்க எல்லாம் வணங்குறதுனால அல்லாஹ்ட அந்தஸ்து கூட போற இல்ல. நாங்க எல்லாம் வணக்கத்தை விடுறதுனால அல்லாஹ்ட அந்தஸ்து குறைய போறதும் இல்ல. இங்க ஃபேக்டரிக்கு எல்லாம் இவருக்கு எல்லாம் ஏற்பாடு செஞ்சு கொடுத்தது அது முன்னேற்றம், அது நோக்கம். இல்லாட்டி இவரு கார்ல போகணும், இவருக்கு நோய் வந்தா மருந்துடைய ஏற்பாடு செய்யணும், இவர்த தேவையை பூர்த்தி செய்யற அவன் நோக்கம் இல்ல. சொந்தக்காரன் நோக்கம் இவன தேவை பூர்த்தி செய்யற இல்ல, அவன் தேவை பூர்த்தி ஆகும். அவன் தேவை அழகான முறையில பூர்த்தி ஆகணும். அதுக்காக வேண்டிதான் இந்த ஏற்பாடு.
ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படி எந்த நோக்கமும் இல்ல. மேலான சகோதரர்களே, ஹதீஸ்ல வந்திருக்குது, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல தெளிவா சொல்லி காட்டுறான், இன் அஹ்சன்தும் அஹ்சன்தும் லிஅன்ஃபுசிகும் வ இன் அஸஅதும் ஃபலா. நீங்க நன்மையை செஞ்சீங்கடா உங்களுக்கு தான் நன்மையை செஞ்சு கொள்றீங்க. நீங்க இபாதத் செய்றீங்க, நீங்க தொழுறீங்க, நீங்க நன்மையான காரியங்கள் ஈடுபடுறீங்க, நீங்க சதகா கொடுக்கறீங்க, நீங்க உம்ரா செய்றீங்க, நீங்க ஹஜ் செய்றீங்க, நீங்க நோம்பு பிடிக்கிறீங்க, என்னென்ன செய்றீங்களோ உங்களுக்கு தான் லாபம். உங்களுக்கு வைன் அசாத்தும் எல்லாம் மாற்றமா நடந்தா நஷ்டம் எங்களுக்கு இல்ல. அல்லாஹ் என்ன குறைய போது மேலான சொல். ஆனா அகன சுரக்காயான ஷிர்க் அல்லாஹ் தஆலா சொல்றதா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இணை வைக்கப்படக்கூடிய இணை வைப்பவர்களை விட்டு நான் ரொம்ப தேவையற்றவன், எனக்கு எந்த தேவையும் இல்லை. வல்லாஹு கனியுன் வ அன்துமுல் ஃபுகராஉ இலல்லாஹ். அல்லாஹ் தெளிவா விளக்கப்படுத்துறான். அல்லாஹ் வல்லாஹு கனி, அல்லாஹ் தேவையற்றவன், எதன் பக்கமும் தேவையில்லாதவன். உங்களோட இபாதத் உங்களுக்கு, உங்களோட வணக்கம் உங்களுக்கு, உங்களோட நோம்பு உங்களுக்கு, உங்களோட சதகா உங்களுக்கு, உங்களோட ஹஜ்ஜ உங்களையோட லாபம் உங்களுக்கு, எங்களுக்கு அல்ல. ஆனா நீங்க அத்தனை பேரும் அல்லாஹ்வின் பக்கத்தை உள்ளோம். எங்களுக்கு உங்களோட தேவை இல்லை, ஆனா உங்களுக்கு நாங்க தேவை. நீங்க எங்களுக்கு தேவையில்லை, நாங்க உங்களுக்கு தேவை. எல்லா நேரங்கள்லயும் தேவை. ஒவ்வொரு மூச்சை விடக்கொலையும் அல்லாட உதவி தேவை, மூச்சை எடுக்கிறதுக்கு அல்லாட உதவி தேவை. நாங்க அசைறதுக்கு உசும்புறதுக்கு ஒரு எட்டெடுத்து வைக்க, தூங்க, எலும்ப, பயணம் செய்ய, சாப்பிட, குடிக்க, வெளிவாசல் போக, ஒவ்வொரு நேரத்திலையும் ஒவ்வொரு செகண்ட்லையும் அல்லாட உதவி தேவை. அல்லாட உதவி இல்லாம எந்த ஒரு காரியத்தையும் செய்யல. கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியார்களே, சையான ஹதீஸ்ல ஹதீஸுல் குதுஸில வந்திருக்கு. குர்ஆனுக்கு அடுத்த அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் சொல்றதா சொன்னாங்க, மனிதர்களே, லவ் அன்ன அவ்வலக்கும் வ ஆகிரக்கும் வ இன்சக்கும் வ ஜின்னக்கும், மனிதர்களே, உங்கள முன்னோர்கள், பின்னோர்கள், மனிதர்கள், ஜின்கள் எல்லோரும் இதுவரைக்கும் துனியா படைச்ச நாள்ல இருந்து இதுவரைக்கும் மனிதர்கள் ஜின்கள்ல யாரெல்லாம் வந்தாங்களோ போனாங்களோ அத்தனை பேரும் ஒரு மைதான்ல, ஒரு கிரவுண்ட்ல ஒன்று சேர்ந்து அவங்க அவங்களுக்கு என்னென்ன தேவையோ, அவங்க அவங்களுக்கு என்னென்ன ஆசையோ, அவங்க அவங்களுக்கு என்னென்ன விருப்பமோ அதெல்லாம் கேட்கிறாங்க. அல்ல எல்லாம் கொடுக்கிறாங்க. விருப்பமானது, தேவையானது, தேவையில்லாதது, ஆசையானது எல்லாம். கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியார்களே, அப்படி நீங்க எல்லாரும் உங்களோட தேவைகளை கேட்டாலும் உங்களோட தேவைகள் எல்லாம் கேட்கக்கூடிய அத்தனை பேருடைய தேவைகளை அல்லாஹ் இந்த மனிதர்கள ஜின்கள்ல அவங்களோட எல்லா தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செஞ்சு கொடுத்தா அல்லாஹ்வோட கஸானால எவ்வளவு குறையும் என்று சொன்னா, ஒரு ஊசிய கடலுக்குள்ள போட்டு எடுத்தா எந்த அளவு குறையுமோ, அந்த கடல்ல தண்ணி எந்த அளவு குறையுமோ அந்த அளவு குறையாது. நான் சொல்ல வந்த விஷயம் கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முழு துனியால இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் கானு அலா அத்கா கல்பி ரஜுலின் வாஹித், பெரிய ஒரு தக்வாதாரி யாரோ அவரை போல அத்தனை பேரும் ஆனாலும், முழு துனியால இருக்கிற அத்தனை பேரும் பெரிய தக்வாதாரிகளாக உச்சகட்டத்துல அத்தனை பேரும் ஆனாலும், உங்களோட தக்வா, உங்களோட அத்தனை பேருடைய தக்வா இந்த ஆட்சியில கொஞ்சத்தை எதையுமே கூட்டாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களோட இபாதத்துகள், உங்களோட தக்வாக்கள், உங்களோட அமல்கள், உங்களோட நன்மையான காரியங்கள் அத்தனையும் நீங்க அத்தனை பேருடைய உங்களோட அத்தனை பேருடைய இபாதத்துகளும் ஏண்ட ஆட்சியில எதையுமே கூட்டாது. அதே போல மாற்றமாக நீங்க அத்தனை பேரும் கானு அலா அப்ஜரி கல்வி ரஜுலின் வாஹித், நீங்க அத்தனை பேரும் ஆக கெட்ட மனிதன் எவனோ
அவனை போல அத்தனை பேரும் ஆனாலும் மா நகசதாலிக ஃபீ முல்கி ஷைஆ, என்ற ஆட்சியில கொஞ்சமும் அணு அளவும் எதுவும் குறையாது. நீங்க எல்லாரும் வணங்கினாலும் எனக்கு எதுவும் கூட போறதும் இல்ல. நீங்க எல்லாரும் வணக்கத்தை விட்டு கெட்டவர்களாக மோசமானவர்கள் ஆனாலும் எந்த ஆட்சியில எதுவும் குறைய போறது. ஹதீஸ் தெளிவா இருக்கு. அப்ப என்ன கருத்து? முழுக்க முழுக்க லாபம் எங்களுக்கு, செஞ்சா லாபம் எங்களுக்கு, செய்யலைன்னா நஷ்டம் எங்களுக்கு. وَإِنْ أَحْسَنْتُمْ أَحْسَنْتُمْ لِأَنْفُسِكُمْ إِنْ أَحْسَنْتُمْ أَحْسَنْتُمْ لِأَنْفُسِكُمْ وَإِنْ أَسَأْتُمْ فَلَهَا. நீங்க நன்மையை செஞ்சா உங்களுக்கு நன்மையை செஞ்சு கொள்றீங்க, பாவத்தை செஞ்சா உங்களுக்கு தான் செஞ்சு கொள்றீங்க. கணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை வணங்குறதுனால, அவனுக்கு வழிபடுறதுனால, நன்மையான காரியங்களை ஈடுபடுறதுனால முழுக்க முழுக்க லாபம் எங்களுக்கு. நாங்க தீன் படி நடந்தா எங்களுக்கு லாபம், நாங்க தீனுக்கு மாற்றமா நடந்தா எங்களுக்கு தான் நஷ்டம். யாரெல்லாம் இந்த உலகத்துல நிம்மதியா வாழ விரும்புறாங்களோ அவங்க என்ன செய்யணும்? அல்லாஹ்வோட தொடர்பு உண்டாக்கணும். முழு துனியாவும் நிம்மதியை எதிர்பார்க்கிறாங்க. நிம்மதிய அடையிறதுக்கு மாற்றமான முறையில அடையிறதுக்கு முயற்சிக்கிறாங்க. அதுதான் பிரச்சனை. நிம்மதியை விரும்பாதவங்க உலகத்துல யாருமே இல்ல, அத்தனை பேரும் விரும்புறாங்க. காபிர், யஹூதி, நசரானி, முஷ்ரிக், இந்து, பௌத்தன், துனியால வாழக்கூடிய அத்தனை பேரும், முழு மனித சமுதாயமும் நிம்மதியை விரும்புறாங்க. ஆனா அடையிறதுக்காக வேண்டி செய்யக்கூடிய முயற்சி தான் பிள்ளையா இருக்கு. இவங்க எல்லாம் நிம்மதிய வஸ்துக்களை கொண்டு அடைய பாக்குறாங்க. வஸ்துக்களை கூற்றத்தை கொண்டு, துனியாவை அலங்கரிக்கிறத கொண்டு, அவங்களோட பெரிய வீட ஒரு பெரிய வீடாக கட்டுவதன் மூலம், ஒரு வாகனத்தை வாங்குறதின் மூலம், இப்படி அவங்களோட தொழில் வியாபாரத்தை ஒரு உச்ச கட்டத்துக்கு உயர்ந்த நிலைமைக்கு ஆக்குறதன் மூலம் இவங்க நிம்மதி அடைய விரும்புறாங்க. நிம்மதி கிடைக்காது, நிம்மதி குறையும். வஸ்துக்கள் எவ்வளவு கூட்டிக்கொண்டு போகுமோ நிம்மதி குறைஞ்சு கொண்டு போகும். சுஃபியானே சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, எந்த அளவு வஸ்து கூடுமோ அந்த அளவு நிம்மதி குறையும். அக்கா இல்லையா? உண்மை அதுதான். அன்றைக்கு ஒரு சகோதரர் சொல்றார், என்கிட்ட சொல்றார், நான் சின்ன வீட்டுல இருக்க போல எவ்வளவு நிம்மதியா இருந்தோம். இப்ப பெரிய அமைப்பு, வீடு பெரிய அமைப்பு, வாகன வசதிகள், பெரிய வசதி வாய்ப்பு வந்துட்டு இப்ப நிம்மதி இல்லே என்றார். அவரே சொல்றார். மக்கள் சொல்றாங்க, மக்களோட வாயிலிருந்து அல்லாஹ் வெளிப்படுத்துறாங்க, ஹக்கா அல்லாஹ் வெளிப்படுத்துறாங்க. உண்மையான நிலைமை அவங்க சொல்றாங்க. வஸ்துக்கள் கூட கூட நிம்மதி குறையும். கணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியார்களே, துனியா சீராவுறதுனால இந்த கல்புக்கு நிம்மதி கிடைக்காது. துனியா சீராவுறதை கொண்டு கல்புக்கு நிம்மதி கிடைக்காது. கல்புடைய நிம்மதிய அல்லாஹ் ஈமான் அமல்ல தான் வச்சிருக்கிறார். மன் அமில சாலிஹன் மின் ذكرٍ أو أنثى وهو مؤمن. மூமினா இருக்கணும். மூமின் இல்லாத நிலைமையில் அமல் செஞ்சா அமல் பலன் அளிக்காது, அமல்ல பிரயோஜனம் உண்டாவாது, அமலை கொண்டு லாபம் கிடைக்காது. அமல் செய்யறாங்க நிறைய மக்கள், ஆனா அந்த செய்யற அமல்லே யக்கீன் இல்ல. அமல் செய்யக்கூடிய நேரத்தில் இஹ்திசாப் என்றது நன்மையை எதிர்பார்த்து நன்மை செய்யணும். நன்மையைத்தான் செய்யறோம், செய்ய கொலையும் நன்மை நாடப்படணும், அப்பதான் நன்மை கிடைக்கும். கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் தஆலா நிம்மதி தாரத்துக்கு வழிய சொல்லி தாரா. நிம்மதி எதை கொண்டு கிடைக்கும்? அமல் செய்யணும், மூமினான நிலைமையில நன்மை நாடப்படும். ஒருத்தர் நன்மையை நாடாம நன்மையை செய்யறார், நன்மையான ஒரு காரியத்தை செய்யறார், நன்மையை நாட இல்ல, நன்மை கிடைக்காது. அதனால தான் ஹதீஸ்ல இஹ்திசாப் உடைய விஷயம் தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. ரமலானுடைய விஷயத்திலையும் நபி சொன்னாங்களே, மன் காம ரமலான ஈமானன் வஹ்திசாபன். யாரு ரமலானுடைய மாதத்துல நின்று வணங்குறாங்களோ, நின்று வணங்குறாரு, இஹ்திசாப் நோக்கம் இல்லைன்னா நன்மை கிடைக்காது. நன்மையை நாடியவராக, நன்மையை தேடியவராக யாரு நின்று வணங்குறாரோ அவருடைய முன்பின் பாவங்கள் அல்லாஹ் மன்னிப்பான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அன்பான கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே,
அல்லாஹ் தஆலா சொல்லித்தாரான். உங்களுக்கு நிம்மதி தேவையா? நாங்க சொல்றதை நீங்க செய்யுங்க. உங்களோட வாழ்க்கையில ஈமான் உறுதியான நம்பிக்கை உண்டாயிக்கோங்க. அந்த உறுதியான நம்பிக்கையோட சாலிஹான அமல்களை செய்யுங்க. நாங்க இந்த உலகத்துடைய வாழ்க்கைய மனமான வாழ்க்கையை ஆக்கி தருவோம். துனியாவை அடைய கஷ்டப்பட தேவையில்லை. மேலான ரெண்டு வழி. ஒன்று இந்த மண்ணுல பாடுபட்டு இரவு பகலா ஓடி ஓடி அலைஞ்சி தீன மண்ணாக்கி எல்லாத்தையும் மண்ணாக்கி துனியாவை நோக்கமா வச்சு ஓடிக்கொண்டிருக்கிறது. இதை கொண்டு துனியாவை அடைகிற வழி இது ஒரு வழி. இந்த வழி எல்லாரும் பழைய வச்சிருக்கிறோம். இந்த லைன் எல்லாருக்கும் தெரியும். விளங்க வருத்த தேவையில்லை. துனியாவுக்கு பாடுபட்டு துனியாவை அடைகிற அமைப்பு எல்லாருக்கும் தெரியும். தீனுக்கு பாடுபட்டு தீனுடைய விஷயத்துல கவனம் செலுத்தி அல்லாஹ்வோட தொடர்பை உண்டாக்கி கொண்டு துனியாவை அடையக்கூடிய வழி நாங்க அதை பலவே இல்லை. எங்களுக்கு அந்த லைனும் தெரியாது. லேசான வழி. எங்கட காரியங்களை சாதிச்சு கொள்றதுக்கு லேசான ஒரு வழி தான். பெரிய துனியா கிட்ட மக்கள் கஷ்டப்படுறாங்களே அந்த அளவு கஷ்டப்பட தேவையில்லை. கணியத்துக்குரிய மேலான சோழர்களே பெரியார்ல என்ன செய்யணும்? ஈமான் வாழ்க்கையில தக்குவா வந்துடும். அல்லாஹ் சொன்னதை செய்யணும். அல்லாஹ் செய்யாதீங்கன்னு தடுத்தத்தை விடணும். நப்சோட கொஞ்சம் போராடும். உடலால பெரிய முயற்சி இல்லாட்டியும் நப்சோட போராடும். நப்சோட போராடினா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈமான கொண்டு தக்வாவை கொண்டு தேவைகளை பூர்த்தி செய்வார். குர்ஆன்ல எத்தனையோ இடங்கள்ல அடிக்கடி நாங்க கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். وَمَن يَتَّقِ اللَّهَ يَجْعَل لَّهُ مَخْرَجًا وَيَرْزُقْهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ. யாரு தக்வாவுடையவங்கள ஆவிடுவாங்களோ வாழ்க்கையில தக்வா வந்துட்டேன்னா உங்களுக்கு நாங்க என்ன தெரியுமா செய்வோம்? உதவி செய்வோம். என்ன உதவி? يَجْعَل لَّهُ مَخْرَجًا. நெருக்கடிகள் இருந்து உங்களே வெளியாக்குவோம். தேவை அதுதானே மேலான சோழர்களே. நெருக்கடி வருவது வாழ்க்கையில் எல்லாருக்கும். அதுல இருந்து வெளியாகி கொள்ளும். வழி என்ன? தக்வா வாழ்க்கையில் உண்டாகும். அடுத்தது ஆக பெரிய பிரச்சனை சாப்பாட்டுடைய பிரச்சனை. இன்னைக்கு மக்கள் அது பிரச்சனையாவே எடுத்துக்கொண்டாங்க. சாப்பாடு விஷயம் இங்கே சம்பாதிக்கிற விஷயம் வாழ்க்கையுடைய விஷயம் அது பெரிய பாரமான விஷயம். அதனால தான் அல்லாஹ் விட்டுட்டான் பட்டு மாயிங்க. நீங்க அப்படியா நினைக்கிறீங்க? இது உங்களையாலையா நடக்குது? கஷ்டப்படுங்க. எங்களோட நம்பிக்கை சீராவினா அல்லாஹ் எப்படி நம்பணுமோ அப்படி நம்பினா அல்லாஹ் ரிஸ்க் அளிப்பான். மேலான சகோதரர் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, லவ் அன்னகும் ததவக்கலு அலல்லாஹி ஹக்க தவக்குலிஹி லரஸககும் கமா யர்ஸுகுத் தைர் தகுது ஹிமாஸா வ தரூஹு பிதானா. நீங்க அல்லாஹ் எப்படி நம்பணுமோ அப்படி நீங்க நம்பினீங்கடா பறவைகளுக்கு அல்லாஹ் சாப்பாடு கொடுக்கிற மாதிரி உங்களுக்கு தருவார். பறவைகள் என்ன செய்து அது கஷ்டப்படுவது பெரிய கஷ்டம் எங்களே மாதிரி சிரமப்படுவது இல்ல. தகுது ஹிமாசா காலையில வயிறு காலியாத்தான் பறந்து போகுது. மாலையில திரும்பி வரக்கொல வயிறு நிரம்பி திரும்பி வருது. அதுக்கு எந்த பெரிய ஏற்பாடுகள் உண்டு. மாலையில திரும்பி வரக்கொல அங்க கடைசியா எந்த இடத்துல இருந்து பறந்து வருவ கூட்டுக்கு தன் இடத்துக்கு வரப்போகுதோ அங்க கூட குறைய உணவு சாப்பாடு இருக்குது என்றதுனால அதெல்லாம் எடுத்துக்கொண்டு வருவது இல்ல. அது அதுக்கு தெரியும் இன்றைக்கு தந்த ரப்பு நாளைக்கு தருவார். மனுஷன் தான் துனியாவை யோசிச்சு நோயாளியாவே போயிட்டார். டாக்டர் கிட்ட போனா நீங்க கூட குறைய யோசிக்காதீங்க என்றார். இவர் என்ன தீனுடைய கவலையா பட்டிக்கிறாரு? துனியாட கவலை. தீந்த கவலை வந்து இவருக்கு பிரஷர், இவருக்கு மக்க நோய் வந்தால் அல்லாஹ் இடத்துல ரப்பே உண்ட தீன கவலை உண்ட தீனுக்கு கவலை பட்டு நான் நோயாளியாக போயிட்டேன். அதை வச்சு அவங்க அல்லாட்ட சொர்க்கம் கேட்க. இவர் அளவுக்கு மிச்சமா யோசிச்சு துனியாவை எந்த அளவு துனியாவுக்கு கவலைப்படணுமோ அதை விட கூட கவலைப்பட்டு எந்த அளவு துனியாவுக்காக வேண்டி அலையணுமோ அதை விட கூடுதலா அலைஞ்சி வருது. அதனால நோயாளி ஆகிட்டார். டாக்டர் சொல்றார் ஓய்வு எடுங்க, ரெஸ்ட் எடுங்க. இப்ப நடக்கும் போது இவர கடை நடக்கும், இவர வியாபாரம் நடக்கும், இவர புள்ள குட்டிகள் சாப்பிடத்தான் போகுது, வேலை வெற்றி நடக்கும். இவர் அங்க மாச கணக்கு வீட்டுல இருக்கிறதுனால அல்லது ஹாஸ்பிட்டல்ல ரெஸ்ட் எடுக்கிறதுனால அதெல்லாம் அப்படியே எல்லாம் போவாது, நடந்து கொண்டுதான் இருக்கு. இவ்வளவு காலமா இவர் நினைச்சார் என்னையாலத்தான் நடக்குது. அல்லாஹ் தாலா அவருக்கு விளங்கப்படுத்துறா உனையால் அல்ல நடத்துறது நாங்க.
கண்ணியத்துக்குரிய மேலான சோழர்களே, பெரியார்களே, எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிறோமா? இந்த நாய்க்கு வைத்தியம் செய்யறவங்க இருக்கிறாங்களே, இந்த நாய்களுக்கு எல்லாம் பிரஷர் கூட. ஏனென்றால் சாப்பாடை பத்தி யோசிச்சு. இந்த மிருகங்கள் நாங்க ரிஸ்க்கு கவலைப்படுற மாதிரி துணியால எந்த ஒரு படைப்பும் கவலைப்படுவது. ஏனென்றா அல்லாஹ் எடுத்த பொறுப்பை நாங்க எடுத்துட்டோம் தானே. அதனால அல்லாஹ் எடுத்த பொறுப்பை நாங்க எடுத்துட்டோம். அதனால்தான் ஓட்டி 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 தீனுக்கு நேரம் இல்லை, நன்மையான காரியத்துக்கு நேரம் இல்லை. எந்த அளவுக்கு சில மக்களுக்கு தொழுகைக்கு நேரம் இல்லை. இந்த உலகத்தில் எத்தனை ஜீவராசிகள், எத்தனை உயிரினங்கள் இருக்கிறதோ அத்தனை உயிரினங்களுக்கும் உணவு கொடுக்கிறது எங்களோட பொறுப்பு. அல்லாஹ் பொறுப்பு எடுத்து உயிரை கொடுத்தவன் அவன் தானே. நாங்க ரூபா உண்டாகி கொள்ள இல்லை, எங்களோட உமா தரவும் இல்ல, வாப்பா தரவும் இல்ல. ரூபா கொடுத்தவன் ரப்பு. ரூபு பாதுகாக்கப்படணும் என்றா உணவு தேவை. இந்த உயிர் வாழையிலும் சாப்பாடை கொண்டு பொதுவான அமைப்பெல்லாம் அமைச்சுக்கிறான். எனவே அந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டு தான் ரூபா கொடுத்திருக்கிறான். சொல்றாங்களே 60,000 வருஷத்துக்கு முன்னாலே எங்களோட ரிஸ்க்குரிய ஏற்பாடு நடந்து. உண்மையும் அதுதான். கண்ணியத்துக்குரிய மேலான சோழர்களே, ரசூலுல்லாஹ் எந்த அளவு உறுதியா சொன்னாங்கன்னா, அல்லாஹ்வுடைய நபி சொன்னாங்க, மௌத்து உங்களை எப்படி தேடி வருவதோ அதே போல ரிஸ்க் உங்களை தேடி வரும். சில இடங்களுக்கு போறோம், போனது ஒரு வேலைக்கு போயிட்டாங்க, சாப்பிட்டு வந்தோம். நாங்க விளங்க வேண்டிய விஷயம், அவர் அந்த வேலைக்கு போகல, சாப்பிடத்தான் போனாரு. அவருக்கு அங்க சாப்பாடு இருக்கிறதோ அது ஒன்று நோக்கம் இல்ல, அவருக்கு ஒன்று தெரியா. அல்லாஹ் அவர் அங்க எழுதி வச்சிருக்கிறான், அதை சாப்பிட்டுட்டு வராரு. போன வேலை ஒன்றுமே நடக்க இல்ல, நல்லா சாப்பிட்டார். என்னென்ன இவருக்கு எழுதப்பட்டிருக்கோ அதெல்லாம் அங்க சாப்பிட்டு குடிச்சிட்டு வராரு. நான் வந்தது என்னத்துக்கோ என்னமோ நடந்துச்சுன்றாரு. அப்படித்தான் நீங்க வந்தது நீங்க நினைக்கிறது நடக்குமே தான் என்னமோ நடந்திருக்குமே. அல்லாஹ் நாடுறது நடக்குது. கண்ணியத்துக்குரிய மேலான சொல்ல. ஆனா ரிஸ்க்ல குறைபாடு உண்டாகுது. எப்ப பாவங்கள்ல ஈடுபடுவோமோ அப்ப ரிஸ்குடைய குறைபாடு உண்டாகும். இந்த ரஜுல லயுஹரமு ரிஸ்க பிதம்பி யுஸீபு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதன் அவனுடைய ரிஸ்க் தடை செய்யப்படுவது அவனுடைய பாவத்தின் காரணம் தான். பாவமான காரியங்களில் ஈடுபட்டா அல்லாஹ் அவனுடைய ரிஸ்க தடை செய்தான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. கண்ணியத்துக்குரிய மேலான சொல்ல, இன்றைக்கு பாவமான முறையில சம்பாதிக்க பாக்குறாங்க. ஹராத்த செஞ்சு சரி சம்பாதிக்கும். ஹராத்த செய்யறதுனால கூடாது, குறையும். கூடுற மாதிரி விளங்குது, ஆனா குறையுது. ஆக அன்பான கண்ணியமான சோழர்களே, அதனால தான் நபி துஆலையும் கேட்பாங்க, லா தகில்னி யா ஹய்யு யா கய்யூம் برحمتك استغيث لا تكلني الى نفسي طرفة عين واصلح لي شأني كله. இப்படி துஆ கேட்பாங்க அடிக்கடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா அல்லாஹ், நிலையானவனே, நிரந்தரமானவனே, உன்ட برحمتك استغيث, உன்ட ரஹ்மத்தை கொண்டு உனக்கு நான் கேட்கிறேன். நீ ஏண்ட பொறுப்புல கொஞ்ச நேரமும் ஏண்ட பொறுப்புல இந்த காரியங்களை ஆக்கிறாரு. தரப்பத்த ஐன், கண்ணை மூடி திறக்கக்கூடிய அந்த அளவு நேரமாவது ஏண்ட பொறுப்புல ஏண்ட காரியங்களை சாட்டிடாதே. முக்கியமான துவா இது. ஈமான் ஈமான் ஈமானோட தொடர்பான துவா இது. என்ற எல்லா காரியங்களையும் நீயே சீராக்கிட்டா, நீ தான் பொறுப்பு. என்னையால் ஒன்றும் செய்யலாம், எனக்கு ஒன்றும் ஏலா, நீ தான் எல்லாம், உன்னையால தான் எல்லாம் நடக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி இந்த துஆ கேட்பாங்க. தூங்க கொலையும் ஓதுற துஆக்கள் நிறைய இருக்குது. அதுல ஒன்று என்னது? அல்லாஹும்ம இன்னி அஸ்லம்து நஃப்ஸி இலைக வ வஜ்ஜஹது வஜ்ஹி இலைக வ ஃபவ்வல்து அம்ரி இலைக வ அல்ஜஅது லஹ்ரி இலைக ரக்பத்தன் வ ரஹபத்தன் இலைக லா மல்ஜா வ லா மன்ஜா மின்க இல்லா இலைக. யா அல்லாஹ், நான் என்னைய உனக்கிட்ட ஒப்படைக்கிறேன். யா அல்லாஹ், என் முகத்தை உன்னின் பக்கம் திருப்பிக் கொண்டேன். அம்ரி இலைக்க, என்ற எல்லா காரியங்களையும் உனக்கிட்டே நான் ஒப்படைக்கிறேன். என் வாழ்க்கையோட எல்லா காரியங்களையும் உனக்கிட்ட நான் ஒப்படைக்கிறேன். இலைக்க என்ற லஹர், இந்த முதுக நான் உன்னின் பக்கம் சேர்த்துக் கொள்றேன்.
ரஹ்பத்தன் வரஹ்பத்தன், நான் உன்னை பயந்தவனாகவும் உன் மீது ஆதரவு வைத்தவனாகவும். ரெண்டும் இருக்கணும். அல்லாஹ் மீது பயமும் இருக்கணும், அல்லாஹ் மீது ஆதரவும் இருக்கணும். ஈமான் பைனல் ஹௌஃபி வர்ரஜா, ஆதரவுக்கும் பயத்துக்கும் மத்தியில் உள்ளது தான் ஈமான். லா மல்ஜா, ஒதுங்குறதுக்கு இடமே இல்ல. வலா மஞ்சா, பாதுகாப்புக்கு இடமே இல்ல. இல்லா இலைக்க, உன்னை கொண்டே உன்னின் பக்கம் நிறைவேற்றிக்கிறோம். துவா கண்ணியத்துக்குரிய மேலான் சொல்ல, இந்த துவாக்கள் பாடமாக இருக்கிறது எப்படி போனாலும் எங்களோட உள்ளத்திலே இந்த சிந்தனை வரும். ரொம்ப உழைப்பு செய்ய வேண்டிய இந்த கல்வில மேலான சோதனை, ரொம்ப பாடுபட வேண்டிய. நாங்க எதுக்கோ பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். எங்களோட நேரங்கள் காலங்கள் எதுக்கோ செலவழிக்கப்படணும், ஆனா எதுக்கோ செலவழிச்சு கொண்டிருக்கிறோம். காலம் இப்படியே கழிஞ்சு கொண்டு போகுது. திடீரென மவுத்து வந்தா கை செய்தப்பட வேண்டிய நிலைமை உண்டாகும். ஆக கண்ணியத்துக்குரிய மேலான சோழர்களே, பெரியார்களே, அல்லாஹ் எங்களுடைய விஷயங்களை பொறுப்பெடுத்திருக்கிறான். எப்ப எங்கள்கிட்ட ஈமான், எங்கள்கிட்ட தக்குவா வாழ்க்கையில வந்துருமோ, தக்குவா என்றா ஒரு மூலையில இருந்து கொண்டு சுப்ஹானல்லாஹ் சொல்லிக் கொண்டிருக்கிறது அல்ல தக்குவா. மோத்த அப்படியே சுருட்டி கொண்டு இருக்கிறது அல்ல தக்குவா. தக்குவா என்றா முழு வாழ்க்கையும் எல்லா காரியங்கள்லையும் எங்களோட வாழ்க்கையோட தொடர்பான எல்லா விஷயங்கள்லையும் அல்லாஹ் ஏவல்கள் எல்லாம் எடுத்து நடக்கணும், அல்லாஹ் விளக்கல் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். பார்வையில தக்குவா வரும். ரோட்ல போறார், பெண்கள் போய்கொண்டு வந்து கொண்டு இருக்கிறாங்க, இவர் பார்வையை தாழ்த்தணும். இது கண்ணால செய்யற தக்குவா. ஹராமான பார்வையிலிருந்து தன்னை பாதுகாத்து கண்ணுடைய தக்குவா அதுதான். குர்ஆன் என்ன சொல்லுது? குல்லில் முஃமினீன யகுல்லூ மின் அப்சாரிஹிம், நபியே முஃமினான ஆண்களுக்கு சொல்லுங்க, மஹரம் இல்லாத பெண்களை கண்டா பார்வையை தாழ்த்தி கொள்ள சொல்லுங்க. தலையை தாழ்த்தி கொள்வது இல்ல, பார்வையை தாழ்த்துறது. கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியார்களே, நபி சொன்னாங்க, மாமின் முஸ்லிமின் யன்துரு இலா மஹாசின் இம்ராஅத்தின் ثم يعل بصره الا خلق الله له عبادة يجد حلاوتها. எந்த ஒரு முஸ்லிம் ஒரு பெண்ணை கண்டு, ஒரு பெண்ணுடைய அழகை கண்டு அல்லாஹ்வுக்காண்டி பார்வையை தாழ்த்திக் கொள்வானோ, அல்லாஹ் அவனுக்கு இபாதத்தை, இன்பத்தை கொடுப்பான், ருசியை கொடுப்பான் என்று சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கு எங்களுக்கு இபாதத்துல ருசி இல்ல. ருசி பட்டவங்களோட சம்பவமும் படுவதில்லை எங்களுக்கு. யாருக்கு அல்லாஹ் இபாதத்துல ருசிய பட வச்சானோ அவங்களோட சம்பவம் எங்களோட மீட்டருக்கு படுவதும் இல்ல. இஷாக்கு செஞ்ச ஒழுவோட சுப தொழுதார், 40 வருஷம் தொழுதார், 10 வருஷம் தொழுதார், 20 வருஷம் தொழுதார், அதே எப்படி பைத்தியமானு கேட்கிறார். அதே நீ பாவத்தை இன்பம் கண்டு கொண்டிருக்கிறாய், நீ ஹராத்தை செஞ்சு செஞ்சு உள்ளத்த பாடுபட இல்ல, துனியாவுடைய மஹப்பத்தோட உள்ளத்தை இருக்கிறீ, நீ துனியால இன்பம் காண்றாய். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் கல்புல பாடுபட்டு உள்ளத்தை சீராக்கி இபாதத்தை இன்பம் கண்டாங்க. இதுதான் வித்தியாசம். இவரை வச்சு அவங்கள யோசிச்சு சரி வருமா? இவரை வச்சு இவர போக்க வச்சு இவருக்கு சுபகே இல்ல. தாஜத்தை எப்படி போனாலும் சுபகே இல்ல இவருக்கு. இவர் அங்க அவங்கள பத்தி அப்படி சொல்ல ஆரம்பிக்கிறார். கடைசி காலத்துல அடையாளம் ஒன்றுல உலகத்துடைய அழிவுகளுக்குரிய அடையாளங்கள் சொல்லப்பட்டீங்களே, அதுல ஒன்று தான் பின்னுக்கு வரக்கூடியவங்க, பிற்காலத்துல உள்ளவங்க முற்காலத்துல உள்ளவங்களை ஏற்றுறது. டைம் போறே விலங்குல 3 மணி ஆகிட்டா 4 மணி ஆகிட்டான்னு கேட்கிறாரு. நின்ற நிப்படத்துல பார்த்த பார்வையில அதுல இன்பம் காண்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் உள்ளங்கள்ல பாடுபட்டாங்க. எந்த அளவு பாடுபடணுமோ அந்த அளவு பாடுபட்டாங்க. ரொம்ப உழைப்பு செஞ்சு உள்ளம் சீராக்கப்பட்டது. அல்லாஹ் இபாதத்தை ருசியை கொடுத்தார். சஹாபி சொல்றார், இஷாவுக்கு பின்னால இஷாவுடைய சுன்னத் 2 ரக்காத் தொழுறதுக்காக வேண்டி இஷாவுடைய பின் சுன்னத்துக்கு தக்பீரை கட்டினேன், விடிஞ்சிட்டேன்னு சொல்றாரு. இஷா சொல்றேன் என்ன 4 மணிக்கா? இஷாவுக்கு நேரம் இருக்குது. அமல்கள்ல சிறந்தது ஆரம்ப நேரத்தில் தொழுகிறது. இஷாவை கொஞ்சம் பிற்படுத்தி தொழுறது சிறந்தது, கொஞ்சம் உச்சம் அல்ல. இஷாக்கு இஷாவுடைய பின் சுன்னத்தை தொழுறது தக்பீரை கட்டினார். சாபி சொல்றார், சுபவுடைய அதான் கேட்குது. மனைவி இங்க பார்த்து கொண்டிருக்கிறார், எங்கடா வருவாரு. கண்ணியத்துக்குரிய மேலான சோதரே, ரசூலுல்லாஹ்க்கு இந்த விஷயம் எத்தி வைக்கப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாபி கிட்ட கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், தக்பீரை கட்டினேன், ஏதோ சில இன்பம் என்ற இன்பத்துல அந்த தொழுகை கழிஞ்சு கொண்டிருந்துச்சு, அதுல நேரம் போனதே விளங்கு. அன்பான கண்ணியமான சோதரே, பெரியார்களே, நிறைய இப்படி சம்பவங்கள் நிறைய சஹாபாக்களோட வாழ்க்கையில எல்லாம் நடந்தது. தாபிஈன்கள், தபா தாபிஈன்களை பத்தி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க,
கைருல் குரோனி கர்ணி, காலங்கள்ல சிறந்த காலம் என்னுடைய காலம், அதுக்கு அடுத்த காலம், அதுக்கு அடுத்த காலம் தாபிஈன்களுடைய காலம், தாபிஈன்களுடைய காலம், சிறந்த காலம் என்றாங்க. இப்ப உள்ள காலம் மாதிரி அல்ல, அது சிறந்த காலம். கணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியார்களே, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இபாதத்துடைய டேஸ்ட் எங்க இருக்குது? கண்ணை பாதுகாக்கிறது. ரோட்ல போறார், அழகான ஒரு பெண்ணை காண்றார், பார்வைக்கு பட்டது, அல்லாஹ்வுக்காண்டி பார்வையை காட்டு. பெரிய அங்க சுஜூதுல புகுறதே இல்ல, சுஜூதுக்கு போத்தே இல்ல, பார்வையை கொஞ்சம் தாழ்த்தினா சரி. ஒரு சிரமமுமே இல்ல, எந்த கஷ்டமும் இல்ல. பார்வையை தாழ்த்துறதுக்கு என்ன பெரிய கஷ்டப்படணுமா? தலையில கைய வச்சா பார்வையை தாழ்த்தணும், அதாவது பாட்டுல போயிடுச்சு. கல்புக்கு எடுத்துட்டா சரி. இந்த உள்ளம் சீராக்கப்பட்டிருந்தா பார்வை கீழே போகும். அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு தௌஃபீக் செய்யணும். இன்றைக்கு கஷ்டமான ஒரு பாவம் இருக்கிறது, அதுதான் பெண்களுடைய பித்னா இருக்கிறே. அத போல தப்புறத்துக்கு கஷ்டமான ஒரு பித்னா ஒன்றுமே இல்லை. ஹதீஸ்ல அப்படித்தான் வந்திருக்கு. மா தரக்து பஅதி ஃபித்னதன் அதர் அலர் ரிஜாலி மினன் நிஸா, நான் ஆண்களுக்கு விட்டுட்டு போகக்கூடிய பித்னாக்கல்ல பெண்களுடைய பித்னாவை விட பயங்கரமானது எதுவுமே இல்லைன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகாரி ஷரீஃப்ல ஹதீஸ் வந்திருக்கு. ஒருத்தன் தன்னை பாதுகாத்து கொண்டாண்டா அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைவான், இபாதத்துல இன்பம் கிடைக்கும். அல்லாஹ் தௌஃபீக் செய்யணும் எனக்கு உங்களுக்கு. கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியார்களே, பார்வையை தாழ்த்துறது இது கண்ணால செய்யக்கூடிய தக்வா. ஹராமான விஷயங்களை காதால கேட்காம இருக்கிறது காதால செய்யக்கூடிய தக்வா. நாவால அல்லாஹ்க்கு அல்லாஹ் வெறுக்கக்கூடிய வார்த்தைகளை பேசாம இருக்கிறது வாயால செய்யக்கூடிய தக்வா. ஆடைகள்ல அல்லாஹ் விரும்பாத முறையில உடுக்காம இருக்கிறது நாங்க அது ஆடைகளால செய்யக்கூடிய தக்வா. உடுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனா இப்படி உடுங்க இப்படி உடுக்காது. கண்ணியத்துக்குரிய மேலாண் சகோதரர்களே, பெரியார்களே, எங்களோட ஒவ்வொரு உறுப்புகளையும் அல்லாஹ் விரும்பக்கூடிய முறையில அந்த உறுப்பை பாவிக்கிறது, அல்லாஹ் வெறுக்கக்கூடிய முறையில அந்த காரியத்தை செய்ய, அந்த உறுப்புகளை அல்லாஹ் வெறுக்கக்கூடிய முறையில அந்த உறுப்புகளால எதையும் செய்யாம இருக்கிறது. இதுதான் தப்புவா. வியாபாரத்துல தப்புவா, பயணத்துல தப்புவா, உடனடையில தப்புவா, கல்யாணத்துல தப்புவா, எல்லா விஷயத்திலையும் இப்படி செய்ய இப்படி செய்யாது. இந்த லைன் சீராவிட்டேன்னு சொன்னா அல்லாஹ் சொன்னதை செஞ்சுட்டா அல்லாஹ் சொல்ற உங்களோட ரிஸ்குரிய எல்லா ஏற்பாடும் செய்வோம். உங்களுடைய நெருக்கடிகள் உங்களையே நாங்க வெளியாகும். கண்ணியத்துக்குரிய மேலான் சொல்லி அது மாத்திரம் அல்ல, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டான், நீங்க தக்வாவுடையவங்களை ஆவிட்டீங்கன்னா உங்களோட துனியாவுடைய காரியங்கள் என்ன நாங்க லேசாக்கி தருவோம். துனியா லேசாகணுமா? முழு துனியாகிட்டே நாங்க கேட்கணும், மக்களே உங்களோட காரியங்கள் எல்லாம் லேசா நடக்கணுமா? அந்தந்த நேரத்தில் உங்களோட விஷயங்கள் நடக்கணுமா? உங்களோட பிரச்சனைகள் நீங்கணுமா? உங்களோட கவலை நீங்கணுமா? உங்களோட தேவைகள் பூர்த்தி ஆகணுமா? உங்களோட ரிஸ்குரிய ஏற்பாடு நடக்கணுமா? ஒன்றும் செய்ய தேவையில்லை, தக்வாவுடையவரா ஆகிருங்க, நீங்க தீண்டாரி ஆகும். அதனாலதான் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலே ஜமாத்தில் வந்தா ஏலான் பண்றாங்க, எல்லா பாசையிலையும் தெரிஞ்ச மாதிரி சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? முழு மனித சமுதாயத்துடைய துனியா ஆகிரத்துடைய எல்லா வெற்றிகளையும் அல்லாஹ் தீன்ல மட்டும்தான் வச்சிருக்காங்க. நிம்மதி, சந்தோஷம், கண்ணியம், அந்தஸ்து எல்லாம் அல்லாஹ் அதுல தான் வச்சிருக்காங்க. ஆட்சி தேவையா? நீங்க அவனோட இவனோட சண்டை பிடிச்சு ஆட்சி எடுக்க தேவையில்லை, ஈமான் அமல உண்டாகி போங்க. பிரான்சுக்கு ஒரு ஜமாத் போனது 93ஆம் ஆண்டு. நாங்க ஜமாத்ல ஜம்பியாவுக்கு போயிருந்த நேரத்துல அங்க வச்சு ஒரு ஆலிம் அந்த ஜமாத்ல போனவர் சொன்னார், பிரான்சுக்கு பாகிஸ்தான்ல இருந்து ஒரு ஜமாத் ஏர்போர்ட்ல வச்சு அவங்க சொல்லிட்டாங்க, உங்களுக்கு நாட்டுக்குள்ள நுழையல, நீங்க எல்லாம் பயங்கரவாதிகள். இவங்க சொன்னாங்க, நான் அப்படி ஒன்று கொண்டாந்து இல்ல, எங்களோட பேக் எல்லாம் செக் பண்ணி பாருங்க, எங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லை. இல்ல உங்கள்கிட்ட ஆயுதங்கள் ஒன்றும் இல்ல, ஆனா உங்களோட விஷயத்துல எங்களுக்கு பயம். என்ன பயம் என்று கேட்டா, கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியார்களே, இன்றைக்கு நாங்க எந்த அளவு குர்ஆன் ஹதீஸை விளங்கி வச்சிருக்கிறோமோ அதை விட இன்றைக்கு யஹூதி நசாராக்கள் விளங்கி வச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும் எங்களே விட குர்ஆன் ஹதீஸ் நல்லா படிக்கிறாங்க, நேரம் கொடுக்கறாங்க, தியாகம் செஞ்சு விளங்குறாங்க. அவங்க அந்த ஏர்போர்ட்ல பொறுப்பா இருக்கக்கூடியவர் அவர் சொன்னாராம், குர்ஆன்ல ஒரு ஆயத்து வருவது, அந்த ஆயத்துக்கு தான் நாங்க பயப்படுறோம். நீங்க என்னக்கு இங்க வாரீங்க? இந்த நாட்டுக்கு எதுக்கு வந்திருக்கீங்க?
இவங்க சொன்னாங்க, நாங்க முஸ்லீம்கள் இருக்கிறாங்களே அவங்கள கொஞ்சம் சந்திச்சு அவங்களோட பேச்சு கதைச்சு கொஞ்சம் அமல்ட விஷயத்துல முஸ்லீம்கள்ட்ட இஸ்லாம் இல்லாம இருக்குது, கொஞ்சம் அவங்கள உற்சாகப்படுத்தி பேசி கதைக்கத்தான் எங்களோட சகோதரர்கள் அவங்கள சந்திக்கத்தான் வந்துச்சு. நாங்க அதுக்குத்தான் பயப்படுறோம், வேறொன்றுக்கும் பயப்பட இல்லை. உங்களோட ஆயுதங்களுக்கு அல்ல நாங்க பயம், அதுக்கு பயம். கண்ணியத்துக்குரிய மேலான சொல்லி குர்ஆனுடைய அந்த ஆயத்துடைய கருத்தை அவங்க சொல்லி காட்டினாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, வஅதல்லாஹு அல்லதீன ஆமனூ மின்கும் வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி லயஸ்தக்லிஃபன்னஹும் ஃபில் அர்தி கமா தக்லஃபல்லதீன மின் கப்லிஹிம். இந்த ஆயத்துக்கு நாங்க பயப்படுறோம், நீங்க அந்த வேலையை செய்ய வந்திருக்கிறீங்க. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான், ஜமாத்துடைய அமீர் சாஹிபை கூப்பிட்டு இந்த ஆயத்துக்கு தர்ஜுமா செய்ய வச்சாங்க. அல்லாஹ் வாக்களிக்கிறான், உங்கள ஈமான் கொண்டு சாலிஹான் அமல் செய்றாங்களே அவங்களுக்கு அல்லாஹ் வாக்கு கொடுக்கிறான். என்ன வாக்களிக்கிறான்? இந்த பூமியில உங்களை பிரதிநிதிகளாக நாங்க ஆக்குவோம், ஹலீஃபாக்களாக ஆக்குவோம், உலகத்துடைய ஆட்சி உங்களுக்கு நாங்க தருவோம். எதை கொண்டு? ஈமான் அமலை கொண்டு. இது அல்லாஹ் வாக்களிக்கிறதா குர்ஆன்ல சொல்றாங்க. நீங்க இப்ப வந்திருக்கிறீங்க, இப்ப நாங்க ஏன் உங்களே ஆட்சி செய்யறோம், உங்கள்கிட்ட அது இல்லாததுனால, ஈமான் அமல் இல்ல, அதனால நாங்க உங்களுக்கு மேல இருக்கிறோம், நீங்க எங்களுக்கு கீழே இருக்கிறீங்க. என்னைக்கு நீங்க வந்திருக்கிறீங்க இந்த வேலை, முஸ்லிம்களை சந்திச்சு ஈமான் அமலுக்கு முயற்சியை வந்திருக்கிறீங்களே, அதை நீங்க செஞ்சீங்கடா முஸ்லிம்கள் மேல போயிருவாங்க, நாங்க கீழாகிடுவோம். அந்த பயன் தான் எங்களுக்கு இருக்குது. அதனால ரிட்டர்ன் போங்க. ஜமாத் அப்படியே திருப்பி அனுப்பிட்டாங்க. இத எங்கட உங்களுக்கு விளப்பம் இல்ல, மற்றவங்க விளங்கி வச்சிருக்கிறாங்க, யஹூதி நசாராக்கள் விளங்கி வச்சிருக்கிறாங்க. அதனால தான் இன்றைக்கு பெரிய திட்டம் போட்டு இதுக்குரிய முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கு. முஸ்லீம்களுக்கு அல்லாத தொடர்பு இல்லாம ஆக்கணும், முஸ்லீம்களுக்கு மத்தியில ஜோட் முஹப்பத்தை இல்லாம ஆக்கணும், துண்டு துண்டா ஆக்கி விட்டுருவோம், விட்டு கொண்டு சாவுங்க. அப்ப லேசிதானே அவங்களோட காரியம் நடந்து கொண்டிருக்கு. அவங்க எடுக்கிற எல்லா இன்பத்தையும் எடுத்துக்கொண்டு ஆயுதங்களே உற்பத்தி செஞ்சு இந்தாங்க அவங்கள அடிச்சு கொள்றாங்க. அவங்க அவங்களுக்குள்ளயா இல்ல, மக்கியவங்களுக்கு அவங்களோட கணாயத்து வைத்துக் கொண்டிருக்கிறது. முஸ்லீம்கள்ட்ட இந்த எடுத்து அதை அவங்களே உற்பத்தி செஞ்சு முஸ்லீம்களுக்கே கொடுத்து இந்தாங்க, நாங்க எல்லாம் நிம்மதியா பார்த்து கொண்டிருக்கிறோம், துனியாவை அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம் என்று இன்றைக்கு அனுபவிச்சு கொண்டிருக்கிறாங்க. இந்த அப்பாவி முஸ்லீம்களுக்கும் விளப்பம் இல்லை. கண்ணியத்துக்குரிய மேலான சோழர்களே, பெரியார்களே, முஸ்லிமும் நினைக்கிறார் நாங்களும் அவங்கள போல வாழ்றதுதான் எங்களுக்கு சரி, நாங்களும் இன்றைக்கு அவங்கள போல வாழும். முஸ்லிம் கவலையும் அதுதானே. நல்லா திண்டு நல்லா குடிச்சு நல்லா உடுத்து துனியா அடிப்படையில பெரிய சொர்க்கவாதிகளை போல சொர்க்கத்தா துனியாவை சொர்க்கமா ஆக்கிக்கொள்ள விரும்புறான். அது அவனுக்கு சொர்க்கம் சரி, அவனுக்கு அனுபவிக்கட்டுமே. கண்ணியத்துக்குரிய மேலான சோழர்களே, பெரியார்களே, எப்ப நாங்க ஈமான் அமல்ல கவனம் செலுத்துவோமோ, எங்கட வாழ்க்கைகளை சீராக்குவோமோ, முஸ்லிம்களுக்கு மத்தியில இஸ்லாம் வந்துடும். முஸ்லிமா இருக்கிறார் ஆனா இஸ்லாம் இல்லை, முஸ்லிம் கிட்ட இஸ்லாம் இல்ல. அந்த ஆலிம் அந்த பயான்ல அந்த லுசாக்கா ஜம்பியாவுடைய அந்த சிட்டியில் இருக்கக்கூடிய அந்த பள்ளிவாசல் மர்கஸ்ல அவர் பயான் செஞ்சார். அந்த பயான்ல அவர் விளங்கப்படுத்தினார், முஸ்லிம் மூமினாவினாத்தான் முஸ்லிமுக்கு அல்லாட உதவி வரும். முஸ்லிம் மூமினாவோ, முஸ்லீம்களுக்கு உதவி செய்யறதா குரான் ஹதீஸ்ல எங்கேயும் இல்ல. குரான்ல வாக்கல்ல வாக்களிக்கிறது முஸ்லீம்களுக்கு உதவி செய்வோம், மூமீன்களுக்கு உதவி செய்வோம் தான் சொல்லிக்கிறார். وَكَانَ حَقًّا عَلَيْنَا نَصْرُ الْمُؤْمِنِينَ وَكَذَلِكَ نُنْجِي الْمُؤْمِنِينَ. குரான்ல என்னென்ன வாக்குறுதிகள் இருக்கிறதோ எடுத்து பாருங்க. என்னென்ன செய்யறது அல்லாஹ் சொல்லியிருக்கிறானோ அதெல்லாம் மூமீன்களுக்கு தான். மூமீன்களுக்கு உதவி செய்யறது எங்கட கடமை. மூமீன்களுக்கு மூமீன்களை பாதுகாக்கிறது நாங்க எப்படி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை மீனுடைய வயிற்றுல வச்சு பாதுகாத்தோமோ அதை போல மூமீன்களை பாதுகாப்போம். மூமீன் ஆகணும், முஸ்லிமா மூமீன் ஆக்கணும், அதுக்கு பாடுபடும், உழைப்பு செய்யணும், முயற்சி செய்யணும். அதுக்குரிய உழைப்பு தான் இந்த தாவத்துடைய உழைப்பு, தப்லீகுடைய உழைப்பு, முஸ்லிமா மூமீன் ஆக்கக்கூடிய உழைப்பு. நாங்க எல்லாம் முஸ்லீம்கள் தான், எங்களுக்கு டைமுக்கு தொழுகை இல்ல, எங்களுக்கு இமான் ஜமாத் இல்ல, நாங்க ஹராம் ஹலால பேண்டது இல்ல, அல்லாஹ் ரசூலை ஏற்றிருக்கிறோம். முஸ்லிம் என்றா அவர் தானே. முஸ்லிம் என்றா யாரு? அல்லாஹ் ஏற்றிருக்கிறார், ரசூலை ஏற்றுக்கொண்டிருக்கிறார், அவர் தான் முஸ்லிம். அமல் இந்தோ இல்லையோ முஸ்லிம் தான் அவர். தொழுதோ தொலை இல்லையோ அவர் முஸ்லிம். ஆனா ஹதீஸ்ல தொழுகையுடைய விஷயத்துல பாரமா சொல்லப்பட்டிருக்கு. தொழுகை இல்லைன்னா முஸ்லிமே இல்ல. காபிருக்கு முஸ்லிமுக்கு வித்தியாசம் தொழுகை என்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியார்களே,
முஸ்லிம். அல்லாஹ்ட உதவி முஸ்லிமுக்கு எப்ப வரும்? அவர்கிட்ட இஸ்லாம் வந்து அவர் மூமின் ஆவினார். முனாஃபிகீன்கள் அவங்களே முஸ்லிம் தான் சொல்லுவாங்க, நாங்க முஸ்லிம். ஆனா அவங்க முனாஃபிக், அவங்க சொல்லிக் கொள்றது நாங்க முஸ்லிமே. அவங்களுக்கு ஒன்று செய்யவும் இல்லை. ரசூலுல்லாஹ்க்கு தெரியும் முனாஃபிக், ஆனா ஒன்று செய்யல. ஏன்னா களிமா சொல்லிக்கிறான், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் சொல்லிருக்கிறார், அதனால ஒன்று செய்யல. அது உமர் ரலியல்லாஹு தஆலா சில கட்டங்கள்ல தயாராகிடுவாங்க, என்னைய விடுங்க, நான் அவன் காலத்தை வெற்ற, அவன் முனாஃபிக் என்று தயாராகினாலும் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, விடுங்க, ஒன்று செய்யல. என்ன ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்களே, உமிர்து அன் உகாத்திலன் நாஸ், அல்லாஹ் எனக்கு ஏவி இருக்கிறான் மக்களோட யுத்தம் செய்ய சொல்லி. எது வரைக்கும்? அவங்க களிமா சொல்லும் வரைக்கும் தான். களிமா சொல்லிட்டா فَإِذَا فَعَلُوا ذَلِكَ عَصَمُوا مِنِّي دِمَاءَهُمْ وَأَمْوَالَهُمْ إِلَّا بِحَقِّ الْإِسْلَامِ. அவங்க அவங்களோட உடல்ல ரத்தத்தை பாதுகாத்து கொண்டாங்க, அவங்களோட சொத்துக்களை பாதுகாத்து கொண்டாங்க. எங்களுக்கு ஒன்று செய்யலாம். காஃபிர் என்றா தானே அவனை வெட்டேலும், காஃபிர் என்றா தானே அவன் சொத்துக்களை கனிமத்தை எடுக்கலும். இவர் களிமா சொல்லிட்டாரு, அதனால ஒன்று செய்யல. இப்ப ஆனா ஹிசாபுஹும் அலல்லாஹ், ஹிசாபுஹும் அலல்லாஹ், அவங்கள்ட்ட கேள்வி கணக்கு கேட்கறது அல்லாஹ்ட பொறுப்பு. நீ எந்த நோக்கத்தோட இஸ்லாத்தை தழுவினாய், எந்த நோக்கத்துக்காண்டி களிமா சொன்னாய் என்ற கேள்வி கணக்கு அல்லாஹ்வோட தொடர்பாங்க. கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியார்களே, களிமா சொல்றது அல்ல விஷயம், அந்த களிமா கல்புக்கு இறங்கணும். களிமா வாயால முடிஞ்ச களிமா கல்புல வரணும். அது சும்மா வராது, அது முஜாஹதாவை கொண்டு தான் வரும், தியாகங்களை கொண்டு தான் வரும். எப்ப களிமா கல்புக்கு போகுமோ அப்பதான் இந்த களிமாவின் மூலம் பிரயோஜனம் கிடைக்கும். இந்த களிமாவால் என்னென்ன வேலை நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ குர்ஆன் ஹதீஸ்ல, அதெல்லாம் எப்ப நடக்கும்? இந்த வாயால சொன்ன களிமா கல்புக்கு வந்தா. அதத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மஸலு கலிமத்தின் தையிபத்தின் கஷஜரத்தின் தையிபத்தின் அஸ்லுஹா தாபித்துன் வஃபர்உஹா ஃபிஸ்ஸமா. மனமான களிமாவுக்கு உதாரணம் கஷஜரத்தின் தையிபத்தின், ஒரு மனமான மரத்தை போல. அந்த மரம் இருக்கிறே அஸ்லுஹா, அந்த மரத்துடைய வேர் சாபித், பூமியில ஃபில் அர்ள், அது பூமியில ஆழமா பதிஞ்சிருக்கு. அதனுடைய கிளைகள் கொப்புகள் வானத்துல படர்ந்திருக்கு. வேறு எந்த அளவு பூமியை பிடிக்குமோ அந்த அளவு தான் மரம் உறுதியா இருக்கு, அந்த அளவு தான் மரம் செழிப்பா இருக்கும், அந்த அளவு தான் மரத்துல காய்ச்சி அது பூத்து அது மக்களுக்கு பிரயோஜனம் உள்ளதா. கண்ணியத்துக்குரிய மேலான சொல்லே, களிமா கல்புக்குள்ள போனாதான் இந்த உறுப்புகள் கிளைகள் சொன்னா கொப்புகளை போல இந்த உறுப்புகளை இருந்து நல்லது வெளியாகும். இது கல்வி உள்ளுக்கு போகணும். வேர் பூமியை நல்ல ஆழமா பதியணும், பதிய பூமிக்கு உள்ள போகணும். பூமியை நல்லா பிடிச்சிருந்தா தான் இந்த மரம் உறுதியா இருக்கும், மரத்துல இருந்து எதிர்பார்க்கக்கூடியது வெளியாகும். இந்த களிமா கல்வுக்கு உள்ள போனா தான் கண்ணால பாக்குற பார்வை நல்லதா இருக்கும், வாயில இந்த வார வார்த்தை நல்லதா இருக்கும், காலால கேட்கறது நல்லதா இருக்கும், கை கால்கள் எல்லாம் நல்ல காரியங்களுக்கு இயங்கும், மக்களுக்கு நன்மை செய்யக்கூடியதா. முஸ்லிம் என்று அவர் தானே அல் முஸ்லிம் மன் சலிம் அல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. உண்மையான முஸ்லிம் கல்புல களிமா கல்புக்குள்ள போன முஸ்லிம் அவர் யாருன்னா அவர் தான் உண்மையான முஸ்லிம். அவருடைய நாவாலேயோ அவருடைய கையாலேயோ மற்ற மக்கள் நிம்மதி அடைஞ்சிட்டாங்களே, அவர் தான் முஸ்லிம் என்றாங்க ரசூலுல்லாஹி. அது களிமா கல்புக்கு இறங்கி இருந்தா தான் அந்த நிலைமை உண்டாகும். இல்லாட்டி இவரால பெரிய அலட்டி, இவரால சரியான கஷ்டம், இவர் பேசினா போய், நம்பினா மோசடி, வாக்களிச்சா மாறு செய்வார், மக்கியவங்களை பத்தி கவலையே இல்ல. தண்ட எந்த உறுப்புகளாலையும் எல்லா உறுப்புகளாலையும் மக்கியவங்களுக்கு கஷ்டம் கொடுத்து இவர் தேவையை பூர்த்தி செஞ்சு கொள்வார். உண்மையான முஸ்லிம் யாரு? எனக்கு கஷ்டங்கள் எல்லாம் தாங்க, நீங்க நல்லதே இருங்க. இந்த நிலைமை உலகத்துல உண்டாவினா பிரச்சனையே இல்லையே. கஷ்டங்களை எங்களுக்கு தாங்க, லாபங்களை நன்மைகளை பிரயோஜனங்களை நீங்க எடுங்க. இந்த தன்மை வந்தா எல்லா பிரச்சனையும் நீங்க. இன்றைக்கு பூரா துணியால பிரச்சனை காரணமே நல்லதெல்லாம் எங்களுக்கு தாங்க, கெட்டதெல்லாம் நீங்க எடுங்க, லாபம் எல்லாம் எங்களுக்கு. இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி சொல்றத போல இந்த கல்வில பாடுபட இல்லைன்னா மனிதன் ஒவ்வொரு படியா கீழே இறங்கி கொண்டே வந்து தேல் பாம்பை போல ஆயிடுவான்.
இந்த கல்புல உழைப்பு செய்யலேண்டா, முயற்சிகள் செய்யலேண்டா படிப்படியா கீழே வந்து ஆடு மாடு ஒட்டகத்துடைய நிலைமைக்கு வருவான். அது அப்பாவி மிருகங்கள், யாருக்கும் எந்த கஷ்டமும் கொடுக்கவே இல்ல, அது பத்திய போக்கிக் கொள்ளுது, அதை தேய பிடிச்சு கொள்ளு, அதுல பாட்டிலே இருக்கு. இந்த முயற்சியை விட்டா இவன் என்ன சிங்கம் புளிய போல ஆகிடுவான். மற்றவங்களுக்கு கஷ்டம் கொடுத்து தண்ட தேவை பூர்த்தி ஆகும். சிங்கம் புலி என்ன செய்யுது, மற்ற மிருகங்களை அடிச்சு தண்ட பத்திய போக்கிக் கொள்ளும். அது ஒரு வகையில அதுக்கு அடுத்த ஸ்டேஜை விட நல்ல. அதுக்கு அடுத்த அந்தஸ்து என்னன்னா, மற்றவங்களுக்கு கஷ்டம் கொடுத்து தானும் கஷ்டப்படுறது. ஒரு பாம்பு ஒரு மனிதனை கொத்தினா அது கஷ்டப்படுது. அதுக்கு உடல்ல இருந்தாலும் விஷம் இருக்கணுமோ அது இருந்து கொண்டே இருக்கும். அந்த விஷம் ஒரு பகுதி வெளியாகிட்டேன்னா அதை உடல்ல கீரை காட்டியும் அது கஷ்டப்படுது. அல்லாத அமைப்பு மேலான சில பாம்பு கொத்தினா அது அங்கனுக்கே நிற்கிறது, போகுது இல்லாங்கள. ஏனென்றா இது உடல்ல இருந்த அந்த விஷம் அந்த எந்த அளவு இருக்கணுமோ அது குறைஞ்சிட்டு, அது வர காட்டியும் அது உடலுக்கு சேர காட்டியும் அப்படித்தான் இருக்கிறது. உடலுக்கு சேர்ந்ததுக்கு பின்னால் அது போவாரு. தனக்கும் லாபம் இல்ல, மற்றவங்களுக்கு கஷ்டம் கொடுத்து ஒன்று மற்றவங்களுக்கு கஷ்டம் கொடுத்து தான் லாபம் பெறுறது. அது சின்ன புள்ளியுடைய தரஜா. அதுக்கு அடுத்ததுதான் இது ஆக மோசமான நடக்கும். கல்வி கெட்டு போனா இதுதான் நடக்கும். தெரியக்கூடிய மேலான சோர்ல பெரியாலே அல்லா பாதுகாக்கணும். அதுக்காகத்தான் உள்ளங்கள்ல பாடுபடணும், கல்விகள் சீராக்கப்படணும். மேலான சோர்ல கல்வை சீராக்குற இடம், அதுக்குரிய இடம் கட்சித்தான். பள்ளி வாசல வச்சுதான் உள்ளங்களை சீராக்கினாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆன் ஹதீஸை கொண்டுதான் கல்விகளை சீராக்கு. அடுத்து தியாகங்கள் செய்யணும், அலங்கி திரிங்கி முயற்சிகள் செய்யணும், கஷ்டப்படும். கஷ்டப்பட்டு கொண்டுதான் ஈமான படிக்கும். ஈமான் ஒரு இடத்துல குந்தி படிக்கிறதாக நல்லாது, ஒரு இடத்துல இருந்து கொண்டு சேர்த்தேல ஈமான் எடுக்கலாது. அலையோனும் திரியணும், முஜாஹதாக்கள் செய்யணும், நஷ்டோட போராடணும், ஈமான்ல வளர்ச்சி. அல்லாத பாதையில போறார், 40 நாளைக்கு ஆண்டு போறார், ஒரு 4 மாசத்துக்கு போறார், 3 நாளைக்கு 10 நாளைக்கு போறாங்க. போக்கல பெரியோர் முஜாஹதாவோட போறார். கல்பு மனைவியோட கொழுகி இருக்கு, பிள்ளைகளோட உள்ளம் நல்லா நெருங்கி இருக்குது. முதலாவது கல்வ அங்க இது எடுக்கிறார், உடலை எடுக்கிறார். சிலவங்க சொல்றாங்களே பாருங்களே, நீங்க 3 நாள் போயிட்டு போனதான் பிள்ளைக்கு காய்ச்சல், இவருக்கும் சேர்த்து காய்ச்சல். கண்ணியத்துக்குரிய வேளாண் சொல்ல இவர் போயிட்டு வரக்கூட பிள்ளைகளுக்கு எல்லாம் காய்ச்சலாம். ஏனென்றா இவர் திங்கே இல்லை, வாப்பா போயிட்டு வரக்குள்ள பிள்ளைகளுக்கு எல்லாம் தோணும். கண்ணியத்துக்குரிய மேலான சோழர்களே பெரியார்களே, மனைவிய மக்களை விட்டு பிரிகிறார். கண்ட கடை தொழில் வியாபாரத்தோட உள்ளம் கொழுகி இருக்குது, அதை விட்டு வெளியாகிறார். இவர் உடலை ஒரு அமைப்புல பழக்கிருக்கிறார். நல்லா சாப்பிட்டு நல்லா குடிச்சு நல்லா தூங்கி டெய்லி வரைக்கும் குடிக்கணும். இல்லாட்டி சரியான கஷ்டம். அது நல்லா 10-25 பாகில குடிக்கணும். போற வார இடம் எல்லாம் அப்படி அமையாது. இவருக்கு டைமுக்கு சாப்பாடு வேணும். உறப்பு கூடினாலும் பலாய், குறைச்சாலும் பிரச்சனை. இவருக்கு ஒரு அமைப்பு இருக்குது, உடலை பழக்கிருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் அப்படியே அவங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி, அவங்களோட நிலைமைக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் பழகி இருக்கிறாங்க. தவறு இல்லை, ஆனா பழகி இருக்கிறோம். அவங்களோட நிலைமைக்கு ஏற்ற மாதிரி அப்படி பழக்கிட்டாங்க. ஆனா அப்படி பழகி சரி வராது, சொர்க்கம் போறது கஷ்டமாவே. அதனால இப்ப அல்லாஹ்வுடைய பாதையில போறார். எங்கேயாவது ஒரு ஊரை முடிவு செய்வாங்க, அந்த ஊர் சில நேரத்தை பிடிக்கும் பிடிக்காம இருக்கு. சிலவங்களுக்கு குளிர் தான் விருப்பம், சிலவங்களுக்கு சூடு தான் விருப்பம். ஒவ்வொரு அமைப்பு அல்ல உடல் அமைப்புகள் விருப்பங்கள் ஒவ்வொரு மாதிரி. சிலவங்களுக்கு இவரோட போனா தான் போகலும், இல்லாட்டி எனக்கு போகலாம். அவர் அமித்ஷா அவரோட ஜமாத்துல தான் போறேன், மத்தியோட ஜமாத்துல எனக்கு போகலாம். அவரோட நப்சு அப்படி என்ன, அவருக்கு அவர் சொல்ற மாதிரி அவரு கேட்பாரு. எந்த அமித்ஷா அமைக்கிறாரு, இவரு சொல்ற மாதிரி கேட்கிற அமித்ஷா. அதனால அந்த அமித்ஷாவோட நான் போக தயார், மத்தியவங்களோட எனக்கு போகலாம். இந்த ஊருக்கு என்ன வருவன், இந்த அடுத்த ஊருக்கு என்ன வரையல. அப்படி இல்ல, இவர் என்ன செய்யறார், இவர் இப்ப கல்புடைய சீர்திருத்தத்துக்காண்டி வெளியாக இருக்கிறார். எங்கே போடுங்க, யாரோடையும் போடுங்க, பரவாயில்ல. சில பள்ளிவாசல் அமைப்புல ஒவ்வொரு மாதிரி. சில பள்ளிவாசல் ரொம்ப சின்னதா இருக்கும், சிலது நல்ல விசாலமா இருக்கும். சில பள்ளிவாசல் எல்லா ஏற்பாடும் இருக்கும், சிலதுல ஏற்பாடே இல்ல. சிலதுல ஏற்பாடு இருக்கும், ஆனா அதை அனுபவிக்கவும் இயலாது, கடை. அதெல்லாம் உங்களுக்கு பாதிக்கல. ஜமாத் வந்தாலே லாக் பண்ணியாச்சு. டாய்லெட் திறந்திருந்த டாய்லெட்டை மூடுறாங்க, திறந்து கொடுக்க வேண்டியதை மூடிட்டு இருக்காரு. ஒவ்வொரு ஊருக்கு அமைப்புகள், ஒவ்வொரு ஏரியாட அமைப்பு, மஹல்லாக்களுடைய அமைப்பு, ஒவ்வொரு மாதிரி மக்கள் இருக்கிறாங்க.
சொல்லப்பட்ட மாதிரி கல்புகள்ல உழைப்பு செய்யப்படலைன்னா மனிதன் நிலைமை அப்படியே கீழே வந்துடுவான் மனிதன். கண்ணியத்துக்குரிய மேலான சோழர்களே, சில பகுதியில இவரு வீட்டுல இவர் நல்ல வசதி வாய்ப்புள்ளவராக இருப்பார். இவருக்கு சிலவங்களுக்கு அந்த குறிப்பிட்ட டாய்லெட்டுக்கு போனா தான் போகும், இல்லாட்டி போவாது. அவர் கொஞ்சம் ஒரு சொட்டு தண்ணி கொட்டிருந்தா சரி வராது. பழக்கப்பட்டிருக்கிறோம் நாங்க அப்படி நீண்ட காலமா. இது பார்த்தா சில பகுதிகள் கிராம பகுதிகளுக்கு போனா விளங்குது, டாய்லெட்டுக்கு ஒரு தொங்கல்ல, பள்ளி இன்னொரு தொங்கல்ல, காசுக்குள்ள டாய்லெட். காடை கண்டாலே இவரு போவாரு. டாய்லெட்டுக்குள்ள போறது எப்படி போனாலும் காடை கண்டாலே போகுது. ஏன்னா இவர் வீட்டுக்குள்ளே எல்லாத்தையும் அமைச்சிருக்கிறார். கண்ணியத்துக்குரிய மேலான சோழர்களே, பெரியார்களே, வீட்டுக்குள்ள டாய்லெட்டுக்குள்ளே அவங்களோட பொதுவான அமைப்புல டப் எல்லாம் இருக்குது. இது பார்த்தா ஒரு தொங்கல்ல ஆத்துக்கு போயிட்டு தண்ணி எடுக்கணும். சில பகுதியில வாலிய தூக்கொண்டு போறாரு, வாலிய தூக்கொண்டு அது வாலிய ஓட்ட நப்சுக்கு இங்க தர்பியத் கிடைக்கும். என்ன கிடைக்குது? நப்சுக்கு தர்பியத் கிடைக்கும். அப்பாவி மனுஷன் போறாரு, வாலிய தூக்கி ஆத்துக்கு போயிட்டு தண்ணி எடுத்துக்கொண்டு, சிலர் கிணத்துல எடுக்கணும். இவரு கிணத்துல தண்ணி எடுத்து பழக்கவும் இல்லை. ரொம்ப சிரமப்பட்டு ஒரு வாலி தண்ணி எடுக்க 10 நிமிஷம் போகுது. ரொம்ப சிரமத்தோட தண்ணி எடுக்கிறார். அந்த தண்ணிய வாலியில ஊற்றி, இவருக்கு நல்ல தண்ணி தேவை. எத்தனையோ வாலி தண்ணி தேவை வெளிவாசல் போறதுக்கு. இன்னொரு பக்கெட்டா இருக்கும், அதுல தான் இவரை தேவையை பூர்த்தி செய்யணும். இப்ப அதுல போய் தேவையை பூர்த்தி செய்யறார். அதுல ஆளாத்த ஒவ்வொரு டாய்லெட், ஒவ்வொரு அமைப்பு, ஒவ்வொரு வித்தியாசமான அமைப்பு. சாப்பாடு இவருக்கு டைம் இருக்கும். லோர் சொந்தத்தோட மேசையில சாப்பாடு அல்லது துப்பரான சாப்பாடு இருக்கும். இப்ப பார்த்தா அப்படி அமைப்பு இல்ல. சில நேரத்துல 1 மணி 2 மணி ஆகுது, இன்னும் பால் சாப்பாடு இல்ல, அல்லது இரவு சாப்பாடு நேரத்துக்கு இல்ல. இவருக்கு உரப்பு பிடிக்காது, இவருக்கு இறைச்சி பிடிக்காது. இவருக்கு மீன் என்ன துண்டு மீன் தான் இறங்கும், இந்த சின்ன மீன் என்ன சரி வராது. உடல் அப்படி பழகி இருக்குது. கண்ணியத்துக்குரிய மேலான சோழர்களே, பெரியார்களே, இப்படி ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு கட்டமும் இவருக்கு தர்பியத்தாக அமைது. இவருக்கு தர்பியத்தாக அமைது. சில பள்ளிவாசல்ல ஃபேன் வசதிகள் இருக்கும், சில பள்ளிவாசல்ல வசதியே இல்லை. சில ஏரியாக்கள்ல சரியான நெலும்பு, ஆளை தூக்கொண்டு போற நெலும்பு. இவருக்கு நெலும்புட சத்தம் கேட்காதே தூக்கம் போவாரு. கண்ணியத்துக்குரிய மேலான சொல்லி இப்படி ஒவ்வொன்றா பார்த்து கொண்டு போன வேண்டாம். இது ஒவ்வொன்றும் என்னதான் அமைது? இவருடைய நட்புக்கு தர்பியத்தான். இப்ப இந்த சூழல்ல இருந்து கொண்டு அல்லாஹ், ரசூல், குர்ஆன், ஹதீஸ கேட்கிறார். இந்த சூழல்ல இருந்து கொண்டு தியாகத்தோட தியாகம் செஞ்சு கொண்டு குர்ஆன், ஹதீஸ கேட்கிறார். இப்ப இவருக்கு தர்பியத் கிடைக்கும். இப்ப இவருடைய உள்ள பக்குவப்படுவது, இவருடைய ஈமான்ல வளர்ச்சி ஏற்படுவது. கண்ணியத்துக்குரிய மேலான சோழர்களே, முந்தி சுபவுக்கு என்பதே பெரிய பாடு. இப்ப இரவையில் எழுதி தஹஜ்ஜுடைய நேரத்தில் எழுதி அல்லாஹ்வுக்கு முன்னால கண்ணீர் வடிக்கிறார். தந்த நிலைமையை பத்தி கவலைப்படுறார், பரிதாபப்படுறார். இப்ப இவருடைய கல்வில 100 வர வர இவர் முந்தி எப்படியோ தொழில் வியாபாரம் செஞ்சார். இப்ப முடிவு செய்யறார், இதுக்கு பின்னால் இந்த வியாபாரத்தை இப்படித்தான் அமைக்கும், இதுக்கு பின்னால் இந்த ஹராமானது எல்லாம் உதவணும், வியாபாரம் கொஞ்சம் நடந்தாலும் பரவாயில்ல முடிவு செய்யறார். இந்த கல்வில 100 வருவதை தியாகத்தோட குர்ஆன் ஹதீஸ விளங்குகிறார், முஜாஹதாவோட குர்ஆன் ஹதீஸ விளங்குகிறார். எனவே ஈமான்ல வளர்ச்சி ஏற்படும். நிறைய சஹாபாக்களுக்கு அப்படித்தானே ஈமான படிச்சு கொடுத்தாங்க. சும்மா வெற்றி ஒரே இடத்துல இருப்பாட்டி ஈமான படிக்கல. ஆயத்தில் இறங்கிச்சு, ஜிஹாத்ல யுத்தம் நடந்து கொண்டிருக்குது. ஆயத்தில் இறங்கி எவ்வளவு கஷ்டம், கண்டக்கூடிய யுத்தம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் ரொம்ப கஷ்டத்தோட செஞ்சாங்க. பெரிய பாறான் கற்கள் ஒவ்வொரு சஹாபாக்களுக்கு இந்த பகுதியை நீங்க தோண்டுங்கன்னு சொல்லி. சில சஹாபாக்கள் ரொம்ப கஷ்டம், பசி, வயிற்றுல கல்ல கட்டி கொண்டு கண்டிருக்காங்க. ஒரு சஹாபி, யா ரசூலல்லாஹ், இதை தோண்டியது பெரிய பாறான் கற்கள், அரபு நாடே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து அடிக்கிறாங்க, தூளா போகுது. அல்லாஹ் குர்ஆன் ஆயத்தை இறக்குறார், நாங்க உங்களுக்கு வெற்றிய இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹன் முபீனா, உங்களுக்கு தெளிவான வெற்றியை தந்திருக்கோம். ரோம் பாரசீகம், உங்களோட ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பாரசீகம் வெற்றி பெற்று விட்டது. சஹாபாக்களுக்கு புதுனமாயிடுச்சு. பசியில வயிற்றுல கல்ல கட்டி இருக்கிறோம். பாரசீகம், ரோம் பாரசீகம் ஆளா தென்னா பெரிய வல்லரச நாடு. ஆயத்தை எங்க இறங்குது? அங்க பெரிய தியாகத்தோட பசியில பட்டணியில முஜாஹதா செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ் வெற்றியுடைய ஆயத்தில் இறக்குறார், அவங்களை ஆறுதல் படுத்துறார். இப்படித்தான் இந்த அமைப்பு தான் கியாமத் வரைக்கும். இன்னைக்கு நான் லேட்டஸ்ட் புதிய முறையில ஈமான படிக்க முயற்சியா படிக்க கிடைக்காது. வருஷ கணக்கு படிச்சாலும் ஈமான் வளராது சொல்லுவோம் நாங்க, ஆனா நடக்காது, ஒன்று நடக்குதில்லை.
தொழுகைக்கு ஆட்கள் இல்ல, ஹராத்தை விட இயலாது, பாவத்தை விட இயலாது, அவரோட பாட்டுல இவருக்கு குரான் ஹதீஸ் எல்லாம் தெரியும். முஜாஹதா இல்லாம குரான் ஹதீஸ் விளங்கி இருக்கிறார். சுத்தமாய் கொண்டாங்களோ நிச்சயமாக அவங்க வெற்றி பெற்றுட்டாங்க. والشمس وضحاها والقمر إذا تلاها والنهار إذا جلاها والليل إذا يغشاها والسماء وما بناها والأرض وما طحاها ونفس وما سواها فألهمها فجورها وتقواها قد أفلح من زكاها وقد خاب من دساها. சத்தியம் செஞ்சு அல்லாஹ் சொல்றார். வானத்தின் மீது சத்தியமாக, பூமியின் மீது சத்தியமாக, இரவின் மீது சத்தியமாக, பகலின் மீது சத்தியமாக, சூரியன் மீது, சந்திரன் மீது, இரவின் மீது, பகலின் மீது, வானத்தின் மீது, பூமியின் மீது, ஒவ்வொரு ஆத்மாக்களின் மீது சத்தியமாக, இந்த 7 மீது சத்தியமா. அது அப்லாமன் ஜக்காக, யார் உள்ளத்தை சுத்தமாய் கொண்டாங்களோ அவங்க வெற்றி பெற்று விட்டுட்டாங்க. இந்த தாவத்துடைய வேலை தஸ்கியத்து நப்ச சுத்தமாக்கக்கூடிய வேலை தான் இந்த வேலை. நப்சுடைய சுத்தம் எப்படி நடக்கும்? நான் இப்ப சொன்னே அந்த முறை தான் ரத்த சுத்தமாக்குற முறை. வீட்டுல இருந்து கொண்டு, கடையில இருந்து கொண்டு, டைமுக்கு நல்லா திண்டு கொண்டு, குடிச்சு கொண்டு, தூங்கி கொண்டு தஸ்கியத்து நப்ஸ் ஏற்படாது. தஸ்கியத்து நப்ஸ் தான் போகணும், வெளியாகணும், தியாகம் செய்யணும், அலையணும். நப்சுக்கு ஒவ்வொரு கட்டத்திலையும் அந்த தர்பியத் கொடுக்கப்படும். இப்ப என்ன நடக்குது? கல்வி சுத்தமாகுது, நப்சு சுத்தமாக்கப்படும். கண்ணியத்துக்குரிய மேலான சோழர்களே, பெரியார்களே, அல்லாத நெருக்கத்தை அடையறதுக்கு காரணமாயிடுச்சு. நப்சுக்கு மாற்றம் செய்யறத கொண்டு தான் அழிவது எல்லாம் சொல்றாங்களே. நப்சுல ஒரு காலை வச்சீங்கன்னா அடுத்த கால் சொர்க்கத்துல தான், அடுத்த கால் சொர்க்கம் தான், சந்தேகமே இல்லை. எனவே அன்பான கண்ணியமான சோழர்களே, பெரியார்களே, அல்லாஹ் இந்த ஜமான்ல தந்த ஒரு பெரிய முபாரக்கான ஹக்கான ஒரு வேலை. மேலான சோழர்களே, நாங்க யார் யாரெல்லாம் திருத்த நினைக்கிறோமோ அவங்களுக்கு பணத்தை கொடுத்தோ அல்லது அவங்களுக்கு வேற அமைப்புல திருத்தேலா, ஒரே வழி அவரை வீட்டுல இருந்து வெளியாகும். வாங்க ஈமான படிக்கணுமா, திருத்தம் வரணுமா, வெளியாகுங்க. அதனாலதான் சொல்றாங்க, ஒரு 3 நாள் வெளியாகுங்க, ஒரு 40 நாள் வெளியாகுங்க, ஒரு 4 மாசம் வெளியாகுங்க, வசதிக்கு ஏற்ற மாதிரி வெளியாகுங்க, கொஞ்சம் தியாகம் செய்யுங்க, கொஞ்சம் முன்பின்னாக்குங்க, வெளியாகி வந்து ஈமான படிங்க. ஈமான் வளர வளர உங்கள்கிட்ட சும்மாவே திருத்தம் வரும். உங்கள்கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கங்கள் சும்மா விடுபடும். ஒவ்வொன்றா உங்களுக்கு நாங்க குறிப்பிட்டு சொல்ல தேவையில்லை. ஜினாவை விடுங்க. 6 நம்பர்ல ஜினா சப்ஜெக்ட் பண்ணிருக்கிறா. ஜினாவை பத்தி ஒரு நம்பர், வட்டியை பத்தி அடுத்த நம்பர், அப்படி ஒரு நம்பரும் இல்ல. எல்லா நம்பரையும் பார்த்தா களிமா என்றாங்க, தொழுகை என்றாங்க, இல்ம் என்றாங்க, ஜிக்ர் என்றாங்க, இக்ராம் என்றாங்க, இஹ்லாஸ் என்றாங்க. இது ஒரு ஆட்கள் கேட்கிறாங்க, என்ன நீங்க பாவத்தை நன்மையை கொண்டு எவரீங்க, பாவத்தை விட்டுறீங்க இல்லே, பாவத்தை தடுக்கிறீங்க இல்லை. பாவத்தை தடுக்கணும், அதுல நாங்க எந்த கருத்து வேறுபாடும் இல்ல. பாவத்தை செய்ய அல்ல. மேலான சவர்களே, பாவத்தின் மீது வெறுப்பு வரணுமே, அப்பத்தானே பாவத்தை விடுவான். பாவத்துல வெறுப்பு இல்லாதவனுக்கு, பாவத்துல இன்பம் கண்டு கொண்டு இருக்கிறவன பாவத்தை விட இல்ல, அவன் பாவத்தை விடுவான். அவன் இன்னும் பாவம் செய்யறான், அவன் வீம்பா விடுவான், அவனுக்கு வீம்பு தன்மை ஏற்படும். வாரியா ஒன்றா 2 செய்வான். செய்றாங்களா இல்லையா? பிள்ளைகளோட விஷயத்திலேயே அந்த உமா வாப்பா முறையாக அந்த பிள்ளைகளை பாவத்திலிருந்து தடுக்க இல்லைன்னா மவன் 1 2 செய்யலாம். 1 தான் இருந்துச்சு. இவர் முறை தவறா தடுத்ததுனால, முறை இல்லாம முயற்சினால ஒரு பாவம் செஞ்சவன் 2 பாவம் செய்யலாம். கண்ணியத்துக்குரிய மேலான சோழர்கள், ஈமான் வளர்ந்துட்டா பாவத்தான விடுபட்டு போகும். ஜினா செஞ்சு கொண்டிருந்தார், உள்ளம் சீராவிட்டு பாவத்துல வெறுப்பு, ஜினால வெறுப்பு வந்து குடிச்சு கொண்டிருந்தார், அல்லாத பாதையில போனார், குடியில வெறுப்பு. கொலை செஞ்சார், அல்லாத பாதையில போறார், ஈமான்ல வளர்ச்சி, அதுல வெறுப்பு. கை சேதப்படுறார், கண்ணீர் வடிக்கிறார். முந்தி நிறைய பாவம் செஞ்சோமே கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறார், எல்லா நிலைமையிலையும் கவலைப்படுறார். அல்லாஹ் அந்த மனிதன் கவலையை கொண்டே எல்லா பாவங்களையும் இல்லாம ஆக்கிடுவார். அத்தாயிபு தௌபா என்றா என்ன? அந்நதாமா. தௌபா என்றா என்ன? மேலான சோழர்களே, அந்நதாமா கை சேதப்படுறது, கை சேதப்படுறது, பாவத்தை நினைப்பேன்.
கண்ணியத்துக்குரிய மேலான சோர்லே பெரியார்களே, முபாரக்கான வேலை, அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தக்கூடிய வேலை. யாருக்கிட்டையும் கல்வி எதிர்பார்க்கவே இல்ல, எவன்கிட்ட எந்த பண்டும் எதிர்பார்க்க இல்ல, எவன்கிட்டையும் கூலி எதிர்பார்க்க இல்ல. நாங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணங்கள் எடுத்து போறோம். எங்களுக்கு வந்தாத்தான் போவோம், வராட்டி போக மாட்டோம். அல்ல வந்தவோ வர இல்லையோ எவனோ அதை பத்தி எங்களுக்கு மற்றவங்களோட பணம் காசை பத்தி யோசனையே இல்ல, தேவையில்லை எங்களுக்கு. நாங்க சொல்லுவோம் அல்லாஹ் தருவார், அல்லாஹ் தந்திருக்கிறான், எடுத்துக்கொண்டு போவோம், இன்னும் அல்லாஹ் தருவார். குர்ஆன் என்ன சொல்லுது? செலவழிங்க, நாங்க கூட்டுறோம். குர்ஆன் அதுக்காண்டி சொல்லுது, நீங்க கொடுங்க, நாங்க தாரோம். அதுதான் முறை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் சொல்றதா, அடியான நீ செலவழி, உன் மீது செலவழிக்கப்படும், நீ செலவழி. நீ ஒன்று கொடுத்தா உனக்கு நாங்க ஒன்றுக்கு பதிலாக 700 மடங்கு தருவோம். ஒன்றுன்னா ஒன்றுக்கு 10. பல ஆயத்துகள் வந்துருச்சு. அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிச்சா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, யார் அல்லாஹ்வுடைய வழியில செலவழிக்கிறாங்களோ அவங்களுக்கு உதாரணம் ஒரு வித்த போல. நெல்ல பூமிக்குள்ள போட்டீங்க, 7 கதிர்கள் வெளியாகிட்டு, ஒன்றுல 100, 700. கொடுக்க கொடுக்க செலவழிக்க அல்லாஹ் வளர்ச்சியை உண்டாக்குவார். உடலை செலவழிக்கிறோம், தியாகம் செய்யறோம், எங்களோட உடல் மாற்றல் சிரமங்கள், எங்களோட பணங்களை செலவழிக்கிறோம், அல்லாஹ் பரக்கத்தை உண்டாக்குறார். லட்சக்கணக்கு செலவழிச்சு ஜமாத்ல போறார். கனடாக்கு, அமெரிக்காவுக்கு, ஆஸ்திரேலியாவுக்கு 4 மாசம் போறேன்னா லேசா ஒன்று தள்ளி செலவழிக்கும். இன்றைக்கு அல்லாஹ்வுடைய பாதையில இந்த தாவத்துடைய தப்லீகுடைய உழைப்புக்காக வேண்டி பணம் செலவழிக்கப்படக்கூடிய மாதிரி முழு துனியாலையும் எங்கேயும் செலவழிக்கப்பட்டதில்லை, எந்த இயக்கத்திலையும் கிடையாது. யோசிச்சு பாருங்களேன், எங்களோட ஜமாத்ல ஒரு 30-32 பேர் இருக்கிறாங்க. ஒரு மாசம் கடை உள்ளவங்க, பஜார்ல பல அமைப்புல உள்ளவங்க இருக்கிறாங்க, லட்சக்கணக்கு சம்பாதிக்கிறவங்க இருக்கிறாங்க. அப்ப இவர் ஒரு மாசம் ஒன்று கடைய ஏதோ ஏற்பாடு செஞ்சுட்டு வரணும், எப்படி அவர் இருக்கிற மாதிரி வராது, அல்லது கடையை முடித்து வரணும், 2 ஒன்று செய்யும் செஞ்சுட்டு வந்திருக்கிறார். அப்ப ஒன்று அந்த அடிப்படையில அடுத்தது குடும்பத்துக்கு அவங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி செலவு இருக்குது, அங்க ஏற்பாடு செய்யும். அடுத்தது அல்லாத பாதையில வாரத்துக்கு 3ஐயும் பார்க்கணும். 3 அடிப்படையில வெளிரங்கத்தை பார்க்கறது நஷ்டம் தான். ஒரு ஜமாத்ல ஒருத்தருக்கு ஒரு சில்லாவுக்கு குறைஞ்சது ஒரு 10,000 ரூபாய் தேவை வச்சுக்கோங்க. அது ஒவ்வொருத்தரும் வசதிக்கு ஏற்ற மாதிரி. ஏண்டா ஒன்று இவர் எடுத்துக்கொண்டு வரணும், வீட்டுக்கு ஏற்பாடு செய்யணும், பல அமைப்புகள். அப்படின்னா ஒரு 32 பேரை கொண்ட ஒரு ஜமாத்ல எத்தனை லட்சம் ஆச்சு? கண்ணியத்துக்குரிய மேலான சொல்ல எத்தனை ஜமாத் இந்த ஜூன் ஜூலைல இருந்து ஜூன் ஜூலை இந்த 2 மாசத்துல 4000 பேர் பக்திகள் வெளியாக இருக்கிறார். எங்க பார்த்தாலும் ஜமாத், இடம் இல்ல, ஏரியா பொறுப்புக்காரங்க அவங்களுக்கு மண்டை விட்டு பிடிச்சி எந்த ஜமாத்த போது. கண்ணியத்துக்குரிய மேலான சோழர்களே, எவ்வளவு பணம் அப்படி பார்த்தா. ஒருவர் வடை வியாபாரம் செய்யறவர் வந்திருந்தார், ஒரு நாளைக்கு 700 ரூபாய் சம்பாதிக்கிறார். வடை பொறிச்சு விற்று 700 ரூபாய், 40 நாள் வந்திருக்கிறார். 700 ரூபாய் 40 எவ்வளவு ஆச்சு? எவ்வளவு எடுத்துக்கொண்டு வந்திருப்பார், எவ்வளவு விட்டு கொடுத்துட்டு வந்திருப்பார். இப்படி ஒவ்வொருத்தரா பாருங்க. இது லோக்கல்ல ஸ்ரீலங்காக்குள்ள வேலை செய்யறேன்டா, பொறையிலுக்கு ஒரு ஜமாத் போறேன்டா, 4 மாசம் 40 நாள் போறாங்க. சில ஊர்களுக்கு போறதுக்கு 1.5 லட்சம் 1.25 லட்சம் தேவை. 7-8 பேர் சேர்ந்து போறாங்க. 7-8 பேருக்கு 7-8 லட்சம் ஆச்சு அவங்களுடைய ஏனைய ஏற்பாடுகள். கண்ணியத்துக்குரிய மேலாண் சோழே, எங்க இருந்தும் வருவதில்லை, அல்லாத கதானால் இது கொடுக்கப்படுவது, வேற எங்க இருந்தும் இல்லை. சிந்தனைக்கு படாத மேலான சோழே, எங்கட மூளையை பாதிக்கும்னா ஏலா, ஆனா அல்லாத குதிரத்துல நம்பிக்கை வச்சுன்னா நடக்கும். எப்படி நம்பணுமோ அப்படி நம்பினீங்கன்னா அல்லாஹ் காரியங்களை சாதிப்பார். எனவே அன்பான கண்ணியமான சோழர்களே, பெரியார்களே, அல்லாஹ் குர்ஆன்ல வாக்களித்திருக்கிறான், செலவழிங்க நாங்க தாரோம். சஹாபாக்கள் கொடுத்தாங்க, கொடுத்து பிச்சைக்காரரா மௌத்தா போகல. அதை தபூபக்கர் சித்திக்கிறது எல்லாரும் 4 கடைக்கு சொந்தக்காரரா இருந்தாங்க. எல்லாத்தையும் அல்லாஹ்வோட வழியில செலவழிச்சாங்க. அல்லாஹ் ஜனாதிபதியாக்கிதான் மௌத்தாக்கினான், சும்மா மௌத்தாக இல்ல. பெரிய பெரிய சஹாபாக்கள் மயங்கி விழுந்து கொண்டிருந்தவங்க, பட்டியல பட்டணியில் இருந்த அதை தபு உரையாரா ரதி எல்லாரும் போன்றவங்க அல்லாஹ் தாலா ஒவ்வொரு பகுதிகளுக்கு ஏனைய சஹாபாக்களை கவர்னர்களா ஆக்கினான். அது அபூ உரையாராவை சொல்றாங்களே ரதி அல்லாஹ் அவங்கள பத்தி கேட்கிறாங்க அவங்கள்ட்ட, அபூ உரையாரா நீ முந்தி எப்படி இருந்தாய்? பட்டியல மயங்கி விழுந்து கொண்டிருந்தாய், சாப்பிட வழி இல்லாம இருந்தாய், இன்றைக்கு கிட்டான் துணியால மூக்கு துணைச்சு கொண்டிருக்கிறாய். அந்த நீ முந்தி எப்படி இருந்தாய், இன்றைக்கு எப்படி இருக்கிறாய்? சத்தியமா
குர்ஆன் ஹதீஸை வச்சு சொல்றோம். அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி உடல் பொருளை செலவழிக்க அல்லாஹ் கூட்டியே தீருவார். இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. மேலான சோழர்களே, குர்ஆன் ஹதீஸை நம்பிக்கை இருந்தா நாங்க நம்புவோம். சத்தியம் இது. இது அல்லாஹ் வாக்களித்த விஷயம். இதை அனுபவிக்கணும். அல்லாஹ்வுடைய உதவியை பார்க்கணும். அதுக்கு வெளியாகும். தயாராகுமா? சொல்லுங்க பாப்போம். யார் யார் தயாராகி பயான கொண்டு விளங்கியல வெளியாகி விளங்க. நீங்களும் அல்லாஹ்வுடைய உதவியை பாருங்க. நாங்க அல்லாஹ்வுடைய உதவியை பாக்குறோம். அதனால உங்களுக்கு சொல்றோம். எல்லாம் போறவங்க எல்லாம் அல்லாஹ்வுடைய உதவியை பாக்குறவங்க தான். பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. அதனால தான் வெளியாகி கொண்டே இருக்கிறாங்க. போவாதீங்க என்றாலும் போராது. நோய் கொண்டாட்டி சொல்ற என்ன பண்ணீங்க, நோயாளியா இருக்கிறீங்க. புள்ளே சொல்றாங்க, வாப்பா உங்களுக்கு ஸ்டோன் இல்ல, உங்களுக்கு சுகர், உங்களுக்கு பிரஷர், சும்மா அலட்டி கொள்ளாம இருங்க வாப்பா. இல்ல நான் போவோம். அவரு போறாரு. ஏனென்றா அவர் இன்பம் கண்டு கொண்டிருக்கிறார். அவர் அல்லாஹ்வுடைய உதவியை பார்த்து கொண்டிருக்கிறவர். ஆட்கள் சொல்றாங்க பைத்தியம் இவருக்கு. இந்த ஆளாக்க போறார். அவர் சொல்றார், எனக்கு அல்ல உங்களுக்கு பைத்தியம். நான் அல்லாஹ்வுடைய இன்பம் எடுத்துக் கொண்டிருக்கிறேன். நான் ருசியை பார்த்து கொண்டிருக்கிறேன். எனக்கு பைத்தியம் இல்லை என்றார். சொல்லுங்க வேளாண் சொல்லி அல்லாஹ் கிருபை செய்வான். இந்த மாசம் 9ஆம் தேதி ஜமாத்தோடு போக இருக்கிற இந்த அல்லாஹ்ல அதுல போக நியத்துள்ளவங்க சொல்லுங்க. இன்ஷாஅல்லாஹ் எழுமுங்க. இன்ஷாஅல்லாஹ் எல்லா எழுமுங்க. வேளாண் சொல்லு நியத்துள்ளவங்க எல்லாரும் எழுமுங்க. இந்த மாசம் ஆரம்பத்துல போக நியத்துள்ளவங்க எழுமுங்க. அல்லாஹ் கிருபை செய்வான். அல்லாஹ் உங்களோட வாழ்க்கைகளை செழிப்பாக்கி வரக்கத்தாக்கி தருவான். அல்லாஹ் இவங்களுக்கு போறதுக்குரிய எல்லா ஏற்பாடையும் செஞ்சு கொடுப்பானா. மக்கான வேலை மேலான சோழர்களே, தைரியமா எழுவுங்க. யார் எந்த கருத்தை சொன்னாலும் நீங்க தயங்காதீங்க. அல்லாஹ்வுடைய வேலை, அல்லாஹ்வுடைய உதவியை பார்க்கக்கூடிய வேலை. சொல்லுங்க இன்ஷாஅல்லாஹ். வேற யார் தயாராக்கிறீங்க? நீயத்தில் வெளிப்படுத்துங்க. முயற்சி செய்வோம், துஆ செய்வோம், மஸ்ஜிதா பண்ணுவோம், போவோம். நீயத்திற்கு நானும் ட்ரை பண்றேன்னு சொல்லக்கூடியவங்க மாஷா அல்லாஹ், அல்லாஹ் கபூல் செய்வானாக. அல்லாஹ் கபூல் செய்வானாக. இன்னும் சொல்லுங்க, நான் ட்ரை பண்றேன். இந்த வரக்கூடிய கிழமையில இந்த ஃபர்ஸ்ட் வீக்ல செகண்ட் வீக்லயோ நான் போறதுக்கு நான் முயற்சி சொல்லக்கூடியவங்க இருக்கு. இந்த 9ஆம் தேதியோ 10ஆம் தேதியோ போற ஜமாத்தோட நான் போறதுக்கு முயற்சி நீயத்துள்ளவங்க எழுப்புங்க. அல்லாஹ் கிருபை செய்வான். அல்லாஹ் தாலா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் கபூல் செய்வானாக. அல்லாஹ் தாலா அவங்களுக்கு போறதுக்கு எல்லா ஏற்பாடையும் செஞ்சு கொடுப்பானா. அல்லாஹ் எதுவும் செய்வான். மேலான சொல்லு. இன்னும் தைரியப்படுங்க. இன்னும் வேற யார் தயாராக்கிறீங்க? பூர்த்தியான ஒரு ஜமாத்தோடு போயிடும். இன்ஷா அல்லாஹ் நீயத்துள்ளவங்க சொல்லுங்க. நான் கொஞ்சம் பேர் மாஷா அல்லாஹ், அல்லாஹ் கபூல் செய்வானாக. இந்த வாலிபர்கள் அல்லாஹ் தீனை கபூல் செய்வானாக. மாஷா அல்லாஹ், அல்லாஹ் தாலா அந்த வாலிபருடைய வாழ்க்கையில பரக்கத் செய்வானாக. வேலையில சீராய் கொடுப்பானா. தைரியப்படுங்க மேலான சோழர்களே. எங்களோட வாழ்க்கையில சிறந்த காலம் தான் அடபாடுல கழிக்கிற காலம். சந்தேகமே இல்ல. மாஷா அல்லாஹ், அல்லாஹ் கபூல் செய்வானா. எழுவுங்க. இன்னும் தைரியமா எழுவுங்க மேலான சோழர்களே. அல்லாஹ் கிருபை செய்வான். ரொம்ப ஆசை ஆர்வத்தோட இருக்கிறீங்க, தேவையோட இருக்கிறீங்க. அல்லாஹ் உங்களோட வாழ்க்கையில பரக்கத்தாக்கி வைப்பான். இன்னும் எழுவுங்க இன்ஷா அல்லாஹ். 40 நாளைக்கு சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். 4 மாசமோ 40 நாள் வசதி மாதிரி சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். நான் ஒரு முயற்சி செய்யறேன் சொல்லக்கூடியவங்களை எழுதுங்க. முயற்சி ஒன்று செய்யறேன். மாஷா அல்லாஹ், அல்லாஹ் கபூல் செய்வானா. அல்லாஹ் தஆலா போறதுக்கு எல்லா ஏற்பாடும் செஞ்சு கொடுப்பானா. எங்கட ஹிம்மத், எங்கட துஆ, எங்கட முயற்சி அல்லாஹ் உதவி செய்வான். அல்லாஹ்ட கையில அல்லாஹ் உதவி செஞ்சா தான் போய், இல்லாட்டி போவே இல்லாது. என்ன பெரிய ஏற்பாடு செஞ்சிருந்தாலும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வான்னு போறது. நீயத்துள்ளவங்க வெளிப்படுத்துங்க மேலான சோழர்கள். மக்கள் ரொம்ப கஷ்டங்களோடு அல்லாஹ்வுடைய தீனை பாடுபடுறாங்க. அல்லாஹ் கிருபை செய்வான். நாங்க ஜமாத்ல அந்த ஜம்பியாவுக்கு போயிட்டு இருந்தோம். அந்த பகுதியில மக்கள் 3 நாள் போறதுக்கு ஜமாத் போறதுக்கு வந்திருந்தாங்க. எந்த அளவு வந்திருந்தாங்க, எவ்வளவு கஷ்டவாளிகள் என்றா 42 கிலோமீட்டர் நடந்து வந்திருந்தாங்க. ஏனென்றா பஸ் கொடுக்க கல்வி இல்லை. அந்த 42 கிலோமீட்டர் பஸ்ல வரத்துக்கு வசதி. வீட்டுல வளர்க்கக்கூடிய கோழிய வித்து அவங்களோட கோச்சா, அவங்களோட கல்லி 1500 கோச்சா கிடைக்கும். அந்த கல்லியை எடுத்துதான் 3 நாள் கழிச்சுட்டு போறாங்க. சிலவங்க 3 நாள் வந்திருந்தாங்க. நான் கண்ணால கண்ட காட்சியை சொல்றேன் மேலான சோழர்களே. கோதுமையுடைய மாவைத்தான் அவங்க சாப்பிடுறாங்க. கோதுமைய பவுடர் பண்ணி அதைத்தான் சுடு தண்ணியில போட்டு அதை சமைச்சு சாப்பிடுறாங்க. அதுதான் சாப்பாடு. கறி ஒன்றே ஏற்பாடுகள் இல்லை. அப்படி கூடினா ஒரு கீரையை அவிச்சு எடுத்துக் கொள்றாங்க. அதுக்கு உப்பு புளி ஒன்றுமே இல்லை. மேலான சோழர்களே, ஒவ்வொருத்தரும் 3 நாள் கழிக்கிறதுக்கு போறதுக்கு எந்த அளவு மாவு தேவையோ அந்த மாவை எடுத்துக்கொண்டு வந்து நான் கண்ட ஒரு மூலையில பெரிய புகை பேக், அதுல எல்லாம் அவங்களோட மாவை கொண்டாந்து போட்டுறாங்க. சிதுமத்துக்கு ஒரு 3-4 பேர் போட்டாங்க. அவங்க அந்த மாவை எடுத்து அவிச்சு சாப்பிடுறாங்க. எவ்வளவு சிரமத்தோட சில்ல ஜமாத்தும் நடந்து போற ஜமாத்தான். என்ன கல்வி இல்லை. அல்லாஹ்வுடைய நேரடியான உதவியை பார்க்கிறாங்க. அல்லாஹ்வுடைய நேரடியான உதவி. சில விஷயங்கள் அந்த இவ்வளவு சொல்லாதீங்கன்னு சொல்றாங்க. அதனால நாங்க சொல்லாம இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய கராமத்துக்கு அங்கல உள்ளது. அது அல்லாஹ் கேளுக்கான மேலான்னு சொல்லு. தண்ணி இல்லாத வத்தி போன ஆறுல நீங்க வெளியாகுமா? படுமா மூளைக்கு பைத்தியம் இல்லாத வேண்டுவாங்க. செல்றவனும் பைத்தியம் வேண்டுவாங்க. ஒன்றும் இல்ல, சாப்பிடறதுக்கு ஒன்றுமே இல்ல. பொறுப்பா இருந்தவர் சொல்றார், அது தண்ணி ஓடின பகுதி, தண்ணியே இல்ல, தோண்டுங்க.
அமித்ஷா சோம் இல்லையான்னு கேட்பாங்க, விளப்பம் இல்லாதவங்க. நம்பிக்கையோட கண்ணியத்துக்குரிய மேலான்னு சொல்லி அல்லா உதவி செய்யக்கூடிய அல்லா கேளுமா இலவா அல்ல எவ்வளவு உதவி செஞ்சுக்கிறான். சஹாபாக்களோட வரலாறுல பார்ப்போம். தோண்டினா மீன் எப்படி வரும்? வரும், அல்லாக்கு வர வைக்கல. இத போல நிறைய அல்லாட உதவிகளை பார்க்கிறாங்க. இதெல்லாம் சொல்றது முறை இல்ல, ஏன்னா மக்களுக்கு கீழே நிக்காது. ஈமான் இல்லேண்டா, இந்த அல்லாட உதவியை பாக்குற பக்குவம் இல்லேண்டா, இன்றைக்கு நாங்க தொழுற ஆட்களை 40 வருஷம் தொழுத அந்த அல்லாட நல்லடியார்களை அது நடக்கலன்றோமே, அதை மாதிரி தான் கதை. ஏன்னா நாங்க இன்னும் அனுபவிக்க இல்லை, எங்களுக்கு அந்த ருசிப்பாடை இல்லை. அதனால மேலான சொல்லி அல்லாட உதவியில மக்கள் பாக்குறாங்க. சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ் அல்லாட உதவி கட்டாயம் வரும். வேற யார் தயாராக்கி எங்கட ஜமாத் இன்ஷா அல்லாஹ் 18ஆம் தேதி போகுது இந்த மாசம். அதுல பொறுத்து நீயத்துள்ளவங்க எங்கட ஜமாத்தோட பொறுத்து இன்ஷா அல்லாஹ் ரொம்ப சிறப்பா இருக்கு. முந்துவாங்க. அது கொஞ்சம் எங்களுக்கு இப்ப ஆரம்பத்துல இப்போ கஷ்டம். நாங்க கொஞ்சம் துணங்கி கொஞ்சம் பொறுத்து தயார். மாதத்துடைய ஒரு பாதிக்கு பின்னால 15ஆம் தேதி பின்னால போ தயார்னு சொல்லக்கூடிய அப்படி நீயத்துள்ளவங்க இன்ஷா அல்லாஹ் யார் தயாராக்கி யாரு கேள்வி இன்ஷா அல்லாஹ் நீயத்துள்ளவங்க எல்லா பேர்களை கொடுத்துட்டாங்க. மாஷா அல்லாஹ் சரி, எங்களையோட தான் வரணும் இல்ல, முந்தி போற அளவு சிறப்பு தான். அல்லாஹ் கபூல் செய்வானா. அடுத்தது இன்ஷா அல்லாஹ் குறைஞ்ச விஷயம் ஒரு 3 நாள், மாசம் 3 நாள் போகணும். எந்த கிழமையில இருந்தாலும் பரவாயில்ல, நாங்க 3 நாள் போ தயார் என்று சொல்லக்கூடிய தவறுகள் எல்லாம் அல்லாஹ் திரும்ப செய்வார், அல்லாஹ் உதவி செய்வார். நாங்க சின்னொரு கூட்டம் தாய்க்கிறோம், எல்லாரும் அல்லாத பாதுல ஒரு 3 நாள் எலும்புங்க மேலான தவறுகள் எல்லாரும் எலும்பு அல்லாஹ் திரும்ப செய்வார். 3 நாள் இந்த மாசம் உங்களுக்கு வசதியான ஒரு கிழமை. எல்லாம் அங்க போய் எல்லாரும் அந்த பக்கம் வலது பக்கம் போகும், வலது பக்கம் அல்லாஹ் திரும்ப செய்வார். 3 நாள், 3 நாள் தூர பகுதிகளுக்கும் போயிடும், சித்தையும் போயிடும். உங்களோட வசதி மாதிரி, உங்களோட விருப்பம் மாதிரி ஒரு 3 நாள் வளமையா போறோம். போறது மிச்ச நாள் நீயத்திருக்குது. இன்ஷால்ல இந்த மாசம் போவோம். மால்லா வாசிகள் எல்லாம் எழுதுங்க. இன்ஷால்ல மால்லா வாசிகள் அல்லா திரும்ப செய்வான். வேளாண் சொல்லி அல்லா உதவி செய்வான். மூணு நாள் இன்ஷா அல்லாஹ் இந்த மாசம் 3 நாள் பொறுத்துக்கு நாங்க தயார். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உதவி செய்வான். தைரியம் மேலும் மேலாண் குறைஞ்சதாவது செய்வோம், முயற்சி செய்வோம். அல்லாட பாதையில போறதுனால எங்களோட உடல் பொருளை செலவழிக்கிறோம். அல்லாட பாதையில பள்ளி வாசல்ல போய் தங்குறோம். இமான் ஜமாத்தோட தொலை கிடைக்கும். கொஞ்சம் தஹஜ்ஜத்தும் கிடைச்சா, சந்தர்ப்பம் கிடைச்சா தொலை கிடைக்கும். நன்மை தானே, பாவம் இல்லை இதுல ஒன்றும். தவறா எல்லாம் நன்மை, முழுக்க நன்மை. பயணங்கள் செய்யறோம், பயணங்கள்ல துவா கபூல் செய்யப்படும் அதிசல வந்திருக்கு. பயணம் செய்ய அல்லாஹ் சுகம் தருவான் என்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஊர்கள் மாறுறத கொண்டு உடலுக்கு ராகத்து கிடைக்கும். ஒவ்வொரு ஊருடைய கிளைமேட் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. துனியா கிடைக்கும், அது எப்படியும் கிடைக்கும், ஆகிரம் கிடைக்கும் உறுதியா. சுத்தி பார்க்கிறது நோக்கம் இல்ல, அது எப்படியும் கிடைக்கும். அது நோக்கம் அல்லாத பொருத்தத்தை அடைகிறது. ஏதாவது 4 விஷயத்தை விளங்கி கொள்ள, ஒரு நன்மையான காரியத்தை ஈடுபட, நீங்க அந்த பகுதியில் உள்ள மக்களை நேற்று சந்திக்க சந்தர்ப்பம் கிடைக்கும். அவங்களோட சலாம் சொல்ல கிடைக்கும், ஒரு முசாபா செய்ய கிடைக்கும். ஒரு முஸ்லிமை பார்த்து சிரிக்கிறதே சதக்கா என்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தெரிஞ்சவங்களே தான் பார்த்து சிரிச்சு ஓடிக்கிறோம். ஜமாத் பட்டு தான் பாக்கி அவங்கள்ட்ட தான் கேட்கணும். பேர்கள் எழுதிட்டு வாங்க, உள்ளுக்கு வாங்க, முடிச்சு கொள்வோம். கடைசியா வந்து கேட்டு முடிச்சுக்கோ. அல்லாஹ் உதவி செய்வான். நேரங்கள் கொஞ்சம் கூட போனாலும் நன்மையில கழிவு. லாபமே ஒழிய நஷ்டமே கிடையாது. பள்ளிவாசல் எவ்வளவு நேரம் கழிக்கிறோமோ இபாதத் சொன்னாங்க. தக்குவாதாரியுடைய வீடு பள்ளிவாசல் எங்கட வீடு. அல்லாஹ் உதவி செய்வான். அடுத்தது கடைசியாக ஒன்று கேட்கிறோம். நாளைக்கு ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை செத்த நாள், அது இன்ஷா அல்லாஹ் ஒரு நாள் யார் தயார் எழுதுங்க. ஒரே ஒரு நாள் அல்லாஹ் திரும்ப செய்வான். ஒரு நாளைக்கு நாங்க எங்களோட சேர்ந்து எல்லாம் சேர்ந்து கலந்து பக்கத்து ஊர்ல போயிட்டு முயற்சி செய்யணும். நாளைக்கு நாங்க நாகூர் அவரோட ஊருக்கு போறோம். சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ் ஒரு நாளைக்கு எழுதுங்க. வேளாண் சவன் ஒரே ஒரு நாள் யாருக்கு எழுது வாலிப தயாராக எழுதிடுவாங்க. ஒரு நாளைக்கு ஒரு நாள் நாளைக்கு போயிட்டு நாளைக்கே வீட்டுக்கு வந்துடும். காலையில போவோம்,
மாலையில விஷயம் முடிஞ்சோடனே வந்துருவோம் இன்ஷா அல்லாஹ். ஒரு நாளைக்கு மாஷா அல்லாஹ் பிள்ளைகள் எழுப போறாங்க. எழுபது இன்ஷா அல்லாஹ். ஒரு நாள் தியாகம், தியாகம் நக்கத்தீல் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் உதவி மேலான சொல்லு. நாளைக்கு ஒரு நாள் இன்னொரு தியாகம் ஒன்று செய்வோம் இன்ஷா அல்லாஹ். ஏண்டா ஒரு நாள் வெளியாக நீங்க எல்லாம் வெளியாகக்கூடியவங்க கொஞ்சம் நக்கத்தா வெளியாகின ஒரு மாற்றம் அல்லாஹ் உண்டாக்குவா. ஒரு நாளைக்கு இன்ஷா அல்லாஹ். ஒரு நாளைக்கு மாஷா அல்லாஹ் அல்லாஹ் கபூல் செய்வானா. ஒரு ஆள் தயாராகிட்டார். எழுவுங்க இன்ஷா அல்லாஹ். மக்கியவங்க எழுவுங்க. ஒரு 10 பேர் சொல்லுங்க, குறைஞ்சாலும் ஒரு 10 பேர். மாஷா அல்லாஹ். 2வது ஆள் தயாராகிட்டார். அடுத்தது சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். மாஷா அல்லாஹ் அல்லாஹ் கபூல் செய்வானாக. அல்லாஹ் தஆலா மாஷா அல்லாஹ் 4வது, 5வது மாஷா அல்லாஹ், 6 மாஷா அல்லாஹ், 7வது மாஷா அல்லாஹ், 8, 9 மாஷா அல்லாஹ். இன்னும் சொல்லுங்க. அல்லாஹ் உதவி செய்வான். அல்லாஹ் திரும்ப செய்வான். அல்லாஹ் வாலிபர்ல கபூல் செய்வானாக. அல்லாஹ் வாலிபத்துக்கு வாலிபருடைய முயற்சியில அல்லாஹ் பொருந்தி கொள்றான். பெரிய நன்மை இருக்கு. வாலிபருடைய முயற்சிக்கு வெற்றிப்பான நன்மை நாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் திரும்ப செய்வான். வேற சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். வேற ஒரு நாள், நாளை ஒரு நாள் 10 சரியா? அவங்க கொஞ்சம் அந்த பக்கம் போயிட்டு பேர் எழுதி மாஷா அல்லாஹ் 10 ஆச்சு. இன்னும் சொல்லுங்க. 11 அவர் அவங்களே இங்கல வாங்க 11. ஒரு நாள் அல்லாஹ் கபூல் செய்வானா. அல்லாஹ் திரும்ப செய்வான். வேற யாருக்காவது நியத்து இருந்தா நியத்துள்ளவங்க இன்ஷா அல்லாஹ். மாஷா அல்லாஹ் தம்பி தயாராக்கிறார். வேற யாரு இன்ஷா அல்லாஹ். மாஷா அல்லாஹ் அல்லாஹ் கபூல் செய்வானா. அல்லாஹ் கபூல் செய்வானா. சொல்லுங்க மேலாம். ஒரு நாள், நாளை ஒரு நாள் 24 மணி நேரம் இல்ல, கொஞ்ச நேரம் பூர்த்தியான நாள் இல்ல. அது காலையில போயிட்டு இன்ஷா அல்லாஹ் இஷா நிகழ்ச்சியோட வந்துடுறேன் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் திரும்ப செய்வான். வேற யாருக்கு நியத்து இருக்கு? வேற யாருக்கு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உதவி செய்வான். வேற செய்வோமா இன்ஷா அல்லாஹ். பேர் கொடுக்காட்டி பரவாயில்ல. காலையில வந்தீங்கன்னா சரி. வந்தா இன்ஷா அல்லாஹ் போற ஜமா அசர்ல இருந்து வாரத்துக்கு நாளைக்கு அசர்ல இருந்து எங்களுக்கு அசர்ல இருந்து டைம் மாஷா அல்லாஹ் அவங்க தயார். அசர்ல இருந்து அசர்லைக்கு நாளைக்கு அசருக்கு எழுதுங்களா. அசர்ல இருந்து இஷா வரைக்கும் மாஷா அல்லாஹ் அவங்கள அல்லாஹ் கபூல் செய்வானா. வேற யாரு கேளு அரை நாளும் இல்லாது. அசர்ல இருந்து அல்லாஹ் கபூல் செய்வான். கொஞ்சம் ஒரு உழைப்பு செய்யல மேலான சொல்லு. பக்கத்து ஊர்களுக்கு போயிட்டு ஒரு முயற்சி ஒன்று செஞ்சுட்டு நிகழ்ச்சியை முடிச்சுட்டு வருவோம்னா அல்லாஹ் சந்தோஷப்படுவான். வேற யாருக்காவது நியத்து இருக்கிறா இன்ஷா அல்லாஹ். அதுக்கு இன்ஷா அல்லாஹ் அசருக்கு தயாரா வந்தா எங்க போறேன்னு சொல்லி விளங்கி கொள்ளையிலும் அதுல சேர்ந்து கொள்ளையிலும் முயற்சியும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உதவி செய்வான். حمدا كثيرا طيبا مباركا فيه على كل حال. اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين ويا ذا الجلال والإكرام يا أرحم الراحمين يا أرحم الراحمين يا أرحم الراحمين. ربنا تقبل منا إنك أنت السميع العليم. ربنا تقبل منا إنك أنت السميع العليم. اللهم لا سهل إلا ما جعلته سهلا وأنت تجعل الحزن سهلا إذا شئت. ربي يسر ولا تعسر وتمم بالخير. ربي يسر ولا تعسر وتمم بالخير. يا الله பாவிகள் யா அல்லாஹ், குற்றவாளிகள் யா அல்லாஹ், பாவிகள் யா அல்லாஹ், தவறுகள் செய்திருக்கிறோம் யா அல்லாஹ், நிறைய பாவங்கள் நடந்திருக்கிறது யா அல்லாஹ், நிறைய எங்களால் தவறுகள் நடந்திருக்கிறது யா அல்லாஹ். நீ மன்னிக்க கூடியவன் யா அல்லாஹ், மன்னிப்ப விரும்பக்கூடியவன் யா அல்லாஹ். இதோ உன்னிடத்தில் பாவிகள் ஒன்று சேர்ந்து கையேந்திருக்கிறார் யா அல்லாஹ். உன்னுடைய மாளிகையில உன்னுடைய மேலான பள்ளி வாசல்ல யா அல்லாஹ் உன்னுடைய தீனை பற்றி உதாக்கரா செய்து விட்டு உன்னுடைய தீனுக்காக அலைந்து திரிந்து விட்டு கையேந்தி கேட்கிறோம் யா அல்லாஹ். மன்னிக்க கூடியவன் யா அல்லாஹ், மன்னிப்ப விரும்புறவன் யா அல்லாஹ். எங்களை விட பாவிகளை மன்னிச்சிருக்கிறாயா அல்லாஹ். இரக்கம் உள்ளவன் யா அல்லாஹ், நீ ரொம்ப அன்புள்ளவன் யா அல்லாஹ். நிறைய நியமத்துகள் செய்திருக்கிறாயா அல்லாஹ், எவ்வளோ பாக்கியங்களை தந்திருக்கிறாயா அல்லாஹ். நாங்க தான் நன்றி கெட்டவர்கள் யா அல்லாஹ். நீ செஞ்ச நியமத்துகளுக்கு நாங்க தான் நன்றி கெட்டவர்களாக நடக்கிறோம் யா அல்லாஹ். மன்னிச்சுக்கோ ரஹ்மானே, மன்னிச்சுக்கோ யா அல்லாஹ். எங்களைய மன்னிச்சு விடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் தண்டிச்சு விடாத யா அல்லாஹ். இரக்கம் உள்ளவன் யா அல்லாஹ், நீ விரும்பக்கூடிய முறையில வாழ உதவி செய்யா அல்லாஹ். நீ தந்த பாக்கியங்களை நீ விரும்பக்கூடிய அமைப்புல கழிக்க செலவழிக்க உதவி செய்யா அல்லாஹ். யா அல்லாஹ் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க யா அல்லாஹ். நீ எங்களுக்கு எவ்வளவு கிருபை செஞ்சிருக்கிறாயா அல்லாஹ். உடல் அமைப்புல பொருளாதார அமைப்புல எத்தனையோ வகையில நீ நியமத் செஞ்சிருக்கிறாயா அல்லாஹ். நிறைய மக்கள் கஷ்டப்படுறாங்க யா அல்லாஹ். உன்னுடைய சோதனைகள்ல சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க யா அல்லாஹ். யா அல்லாஹ் நீ எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறாயா அல்லாஹ். யா அல்லாஹ் நீ இரக்கம் உள்ளவன் யா அல்லாஹ், மன்னிச்சுக்கோ யா அல்லாஹ். யா அல்லாஹ் யா
யா அல்லாஹ் எங்களை பெற்றெடுத்த தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிக்கிறியா அல்லாஹ் எங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க யா அல்லாஹ் எங்களை தாய் தந்தையர்கள் எங்களுக்காக படாத பாடுபட்டிருக்கிறாங்க யா அல்லாஹ் யா அல்லாஹ் அவர்கள் எத்தனையோ பேர் மௌத்தாகிவிட்டார்கள் யா அல்லாஹ் எங்களோட குடும்பங்கள்லயும் எத்தனையோ பேர் மௌத்தாகிட்டாங்க யா அல்லாஹ் எனக்கு உள்ள நாயனே கிருபை செய்வாயா அவங்களோட பாவங்களை மன்னிப்பாயா மௌத்தானவருடைய கபறுகளை நிச்சயமாக்குவையா அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்ய உன்னை தவிர வேற யாரும் இல்லையா அல்லாஹ் அவர்கள் மீது இரக்கம் காட்ட உன்னை தவிர வேற யாரும் இல்லையா அற்புத்தான அவர்களுக்கு அவர்கள் கபர்ல தனிமையில் இருக்கிறாங்க நீத்தான் எல்லாமே அல்லா நீத்தான் அவர்களுக்கு எல்லா வயலையும் உதவி செய்யணும் அல்லா திருப்பை செய்வாயாக மௌத்தானவருடைய கபர்களை வெளிச்சமாக்குவையா அல்லா அவர்கள் இல்லை என்றால் நாங்களும் இல்லையா அல்லா அல்லா அந்த தாய் தந்தர்களை கொண்டு தான் எங்களுடைய எல்லா தேவைகளையும் நீ பூர்த்தி செய்தாயா அல்லா கிருபை செய்வாயாக யாருடைய தாய் தந்தர்கள் ஹயாத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆபியத்தை கூடியா அல்லா நல்ல ராகத்தை கூடியா அல்லா அவருடைய முடிவுகளை நல்லதாக்குவையா அல்லா அவருடைய முடிவுகளை நல்லதாக்குவையா அல்லா எங்களோட மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னிக்குவையா அல்லா எங்களோட மனைவிமார்கள் எங்களுக்கு நிறைய உதவிகள் செய்கிறார்கள் அல்லா அவர்கள் மீது கிருபை செய்வாயாக யா அல்லா கிருபை செய்வாயாக அவருடைய நிலைமைகளை சீராக்குவையா அல்லா இதாயத்தை கூடியா அல்லா உள்ளங்களை சீராக்கியா அல்லா எங்கட ஹயாத்தோடு இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் தாய் தந்தருக்கு இதாயத்தை கூடிய அல்லா கல்புகள் ஓட கையில இருக்கிறியா அல்லா உள்ளங்களை உனக்குத்தான் மாத்தேலையா அல்லா யாரால யாருடைய உள்ளத்தை மாற்ற இயலாதியா அல்லா கல்புகளுடைய சொந்தக்காரன் நீயா அல்லா கல்விபுல் குலூபியா அல்லா உத்தரிப்புல் குலூபியா அல்லா உள்ளங்களை திருப்புறவனியா அல்லா மாற்றக்கூடியவனியா அல்லா உள்ளங்களை மாற்றி விடுவாயா இதாயத்தை ஆமாக்குவாயாக பாத்திரங்களை இல்லாமல் ஆக்குவாயாக யா அல்லா எங்கட பிள்ளைகள் நீ தந்த செல்வங்கள் யா அல்லா பிள்ளைகளை தக்வாவுடைய பிள்ளைகள் ஆக்குவையா அல்லா சாலிஹான பிள்ளைகள் ஆக்குவையா அல்லா அந்த பிள்ளைகள் யா அல்லா உனக்கு விரும்பக்கூடிய பிள்ளைகள் ஆக்குவையா அல்லா யா அல்லா உன்ன தீனுக்காக கபூல் செய் ரஹ்மானே எங்களுக்கு அந்த பிள்ளைகளை கொண்டு நாங்க பிரயோஜனப்படுவது கட்டாயம் இல்லையா அல்லா உன்ன தீன் ஹயாத்தா உனையா அல்லா உன்ன களிமாவை இந்த உலகத்துல மேலோங்கலையா அல்லா அது எங்கட ஈதத்துக்கு காரணமாக அமையா அல்லா எங்கட பிள்ளைகளை கொண்டு உன்ன களிமாவை இந்த உலகத்துல மேலோங்க வைப்பாயாக தீனுக்கு கபூல் செய்வாயாக அந்த பிள்ளைகளுக்கு இஹ்லாஸை நசீபாக்குவாயாக இஸ்திகாமத்தை நசீபாக்குவாயாக தக்வாவுடைய பிள்ளைகள் ஆக்குவையா அல்லா தாய் தந்தருக்கு வழிபடக்கூடிய பிள்ளைகள் ஆக்குவையா அல்லா தாய் தந்தரை சந்தோஷப்படுத்தக்கூடிய பிள்ளைகள் ஆக்குவையா அல்லா யா அல்லா யா அல்லா எங்கட நிலைமைகள் எல்லாம் உனக்கு தெரியும் யா அல்லா எங்கட தனிப்பட்ட ஆளாத்தை அறிஞ்சவன் நீத்தானே அல்லா எங்கட ரகசியங்கள் அறிஞ்சவன் நீத்தானே அல்லா எங்கட மறைவான விஷயம் எல்லாம் உனக்கு மட்டும் தெரியும் யா அல்லா யா அல்லா யா அல்லா உன்ன தீனுக்காக வெளியாகி மக்கள் வந்திருக்கிறார்கள் யா அல்லா உன்ன தீனுக்கு வெளியாகவும் இருக்கிறார்கள் யா அல்லா யா அல்லா நீயே போதுமானவன் யா அல்லா அவர்களுக்கு உதவி செய்ய நீத்தான் இருக்கிறாயா அல்லா யாரையும் எதிர்பார்த்து அல்லையா அல்லா உன்னைய நம்பித்தான் மக்கள் பாடுபடுகிறார்கள் உனக்கிட்டத்தான் கூலி எதிர்பார்க்கிறாங்க யா அல்லா அவங்களோட காரியங்களுக்கு நீ பொறுப்பு யா அல்லா உன்ன தீனுக்காக வேண்டி யார் யாரெல்லாம் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்களோ அவருடைய எல்லா விஷயங்களுக்கு நீ பொறுப்பாளியா அல்ல நீ காரியங்களை நடத்தி வையா அல்ல தேவைகளை பூர்த்தி ஆகிக்கூடியா அல்ல அவருடைய கடற்பாடுகளை லேசாக்கி வையா அல்ல நோயாளிகள் ஈடுபடுகிறார்களே அல்ல எத்தனையோ நோய்களோடு எத்தனையோ வருஷங்களோடு எத்தனையோ கஷ்டங்களோடு மக்களோடு தீனுக்காக அலைகிறார்கள் எத்தனையோ நோய்களோடு சுற்றுகிறார்கள் பார்க்க பரிதாபமா இருக்கிறது அல்லா அல்லா உன்னுடைய மன்னிப்பை தேடி அலைகிறார்கள் உன்னுடைய மன்னிப்பை தேடி அலைகிறார்கள் திருவை செய்வாயா எதை இறக்கம் காட்டுவாயா அவர்கள் பாவங்களை மன்னியா அல்ல உன்னுடைய தீனுக்காக யார் யாரெல்லாம் என்னென்ன கஷ்டங்களோடு பாடுபடுகிறார்களோ அவர்களை கபூல் செய்வாயா வேளாண் கூடிய கூடிய எத்தனையோ பேர் குடும்ப பிரச்சனைகளோடு பாடுபடுகிறார்கள் குடும்பங்கள்ல பல பிரச்சனைகளுக்கு மத்தியில உன்னுடைய தீனுக்காக அழைத்து செய்கிறார்களே அல்லா எத்தனையோ பேர் தொழில் பிரச்சனைகளோடு பாடுபடுகிறார்கள் ராசியங்கள் உனக்கு தெரியா மறைவான விஷயங்கள் உனக்கு தெரியுமா அல்லா என்னென்ன கஷ்டங்களோடு மக்களோட தீனுக்காக அலைகிறார்கள் என்பதை நீ அறிந்தவனியா அல்ல மேலான குடிகளை அவருடைய காரியங்களை நீ பொறுப்படியா அல்ல உனக்காக வேண்டி ஒரு காரியத்தை விட்டால் அதை விட சிறந்ததை நீ கொடுப்பதாக நபி சொல்லியிருக்கிறார்களே அல்ல நீ சிறந்ததை கொடுப்பாயா குடும்ப பிரச்சனைகளை லேசாக்குவாயாக குடும்பங்களை சீராக்கியா அல்ல எங்கட மனைவி மக்கள் எங்கட குடும்பங்களையும் எங்கட கருத்துக்கே ஆக்கி வைப்பாயாக எங்கட வழியிலே அவங்களை வழி நடத்துவாயாக நீனுடைய வழியிலே வழி நடத்தியா அல்ல உண்மையை விளங்கப்படுத்தியா அல்ல எங்கட குடும்பத்துக்கு நீட்டா உண்மையை விளங்கப்படுத்தணும் எங்கட மனைவி மக்களுக்கு எங்கட சொந்தக்காரர்களுக்கு
மக்களுக்கு எங்கட கூட்டாளிமார்கள் நண்பர்களுக்கு உண்மையா விளங்கப்படுத்தியா அல்ல, பாத்திரா விளங்கப்படுத்தியா அல்ல, எங்கட ஊரு மக்களுக்கு விளங்கப்படுத்தியா அல்ல, எங்களையால விளங்கப்படுத்த ஏலா நீ விளங்கப்படுத்துறவன்யா அல்ல, எங்கட ஊரு மக்களுக்கு உண்மையை விளங்கப்படுத்தியா அல்ல, எங்கட மல்லா வாசியலுக்கு விளங்கப்படுத்தியா அல்ல, நீயே கல்புகளை திறந்து விடியா அல்ல. அலைகிறோம் திரிகிறோம், மக்களுடைய காலடிக்கு போறோம், 4 வார்த்தைகளை சொல்றோம், ஆனால் கல்புகளோட கையிலையா அல்ல, கல்புகளை மாற்றியது உனக்கு தாயா அல்ல, இதாயத்தை கூடியா அல்ல, இதாயத்தை ஆமாக்கையா அல்ல, வார்த்தைகளை அழித்து விடையா அல்ல, யா அல்ல கிருபை செய்வாயாக. வழிகேடுகள் ரொம்ப வேகமா பரவி கொண்டிருக்கிறது யா அல்லாஹ். எங்களோட மனைவி மக்கள் குடும்பங்களை வழிகேடுகள் இருந்து பாதுகாப்பாயா. 8 நாட்கள் பயங்கரமா பரவி கொண்டிருக்கிறது யா அல்லாஹ். எங்களோட மனைவி மக்கள் குடும்பங்களை உலக முஸ்லீம்களை பித்னாலிருந்து பாதுகாப்பாயா. பெண்களுடைய பித்னா விட்டு பாதுகாப்பாயா. உலகத்திலே பெண்களுடைய பித்னா பயங்கரமான பித்னா யா அல்லாஹ். அப்போது ரொம்ப சிரமமா இருக்கிறது யா அல்லாஹ். நீயே பாதுகாப்பாயா, நீயே பாதுகாப்பாயா யா அல்லாஹ். பெண்களிடத்திலே ஒழுக்கத்தை உண்டாக்கியா அல்லாஹ், பெண்களிடத்திலே பர்தாவுடைய வாழ்க்கையை உண்டாக்கியா அல்லாஹ், பெண்களை அடக்கமானவர்களாக்குவையா அல்லாஹ், பெண்களை ஒழுக்கமுள்ளவர்களாக்குவையா அல்லாஹ். நீயே கிருபை செய்வாயாக. பெண்களுக்கு விதாயத்தை கொடுப்பாயாக, பெண்களுக்கு விதாயத்தை கொடுப்பாயாக, உள்ளங்களை சீராக்குவாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ், என்னோட வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் நீ அடித்தவர் யா அல்லாஹ். ஒவ்வொருத்தருக்கு என்னென்ன கஷ்டங்கள் இருக்கிறது என்பதை உனக்கு தெரியும் யா அல்லாஹ். எல்லோருடைய கஷ்டங்களை லேசாக்குவையா அல்லாஹ், எல்லோருடைய பிரச்சனையை லேசாக்குவையா அல்லாஹ், எல்லோருடைய கவலைகளை நீக்குவையா அல்லாஹ். கல்புகள் உள்ள வேதனைகள் நீ அறிந்தவன் யா அல்லாஹ். ராஜ்யங்கள் எல்லாம் உனக்குத்தான் தெரியும் யா அல்லாஹ். யா அல்லாஹ், நீயே சந்தோஷமாக்கி வைப்பாயா. என்னோட தொழில் வியாபாரங்களை மறக்க செய்யா அல்லாஹ். ஹராமான தொழில் இருந்து எங்களை பாதுகாப்பாயா, ஹராமான வியாபாரங்கள் இருந்து பாதுகாப்பாயா. ஹராம் தேவையில்லையா அல்லாஹ், ஹராம் தேவையில்லையா அல்லாஹ். ஹலாலை கொண்டே போதுமாக்குவாயா, ஹலாலை கொண்டே போதுமாக்குவாயா. உள்ளதை கொண்டு போதுமாக்க தௌஃபீக் செய்யா அல்லாஹ். இதற்கு நீ எதை அளந்து கொண்டிருக்கிறாயோ அதை கொண்டே எங்களை எல்லாம் தேவை பூர்த்தியாக்கியா அல்லாஹ், அதை கொண்டே எங்களை தேவைகள் எல்லாம் பூர்த்தியாக்கியா அல்லாஹ். வாழ்க்கையில வரக்கத்தை உண்டாக்குவாயா யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களோட குடும்பங்கள்ல எங்களுக்குள்ள ஒத்துமை உண்டாக்குவாயா, எங்களோட ஊர்கள் ஒத்துமை உண்டாக்குவாயா, எங்களோட ஊர்கள்ல முகப்பத்தை உண்டாக்குவாயா யா அல்லாஹ். ஷைத்தான் எங்களுக்குள்ள முயற்சிகள் செய்து எங்களோட உள்ளங்களை பிரித்து கொண்டிருக்கிறான் யா அல்லாஹ். யா அல்லாஹ், ஷைத்தானுடைய பெரும் முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது யா அல்லாஹ். ஊர்கள் எல்லாம் பிரிந்து விட்டது யா அல்லாஹ், உள்ளங்கள் எல்லாம் பிரிந்து விட்டது யா அல்லாஹ். நீயே ஒற்றுமை உண்டாக்குவாயா, நீயே பாபத்தை உண்டாக்குவாயா. உனக்காக வேண்டி ஒருவருக்கொருவர் அன்பு வைக்கக்கூடியவர்கள் ஆக்கி வைப்பாயா யா அல்லாஹ். நீயே கிருபை செய்வாயா யா அல்லாஹ். நாங்கள் நோயாளிகள் யா அல்லாஹ், நோயாளிகள் யா அல்லாஹ். நோயில கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். எங்களோட குடும்பங்களை நோயிலே பலரும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். நீயே கிருபை செய்யா அல்லாஹ். நாங்க இல்லாத நோய்களை தந்துடாதே யா அல்லாஹ். பயங்கரமான நோய்கள் பரவி கொண்டிருக்கிறது யா அல்லாஹ். நோய்களை லேசாக்கி வையா அல்லாஹ். யா அல்லாஹ், கல்முலை நோய் இருக்கிறது யா அல்லாஹ், அந்த நோய்களை நோக்கி வையா அல்லாஹ். கல்முடைய நோய்கள் பெருமை இருக்கிறது யா அல்லாஹ், எங்கள்கிட்ட பொறாமை இருக்கிறது யா அல்லாஹ், கெட்ட எண்ணங்கள் இருக்கிறது யா அல்லாஹ், மற்றவர்களை தாழ்வாக நினைக்கக்கூடிய தன்மை இருக்கிறது யா அல்லாஹ், மற்றவருடைய குறைத்தான் எங்களுக்கு விளங்கி கொண்டிருக்கிறது யா அல்லாஹ். யா அல்லாஹ், கல்வை சுத்தமாக்குவாயா. இந்த நோய்கள் இருந்து எங்களை பாதுகாப்பாயா, இந்த நோய்கள் இருந்து பாதுகாப்பாயா. சுத்தமான வெளிச்சத்தோடு ஒன்றை சந்திக்கணும் யா அல்லாஹ், தெளிவான உள்ளத்தோடு ஒன்றை சந்திக்கணும் யா அல்லாஹ். அதுக்கு நீ கிருபை செய்வாயா யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்கள் அனைவருடைய முடிவும் உன்னுடைய கையில இருக்கிறது யா அல்லாஹ். மௌத்துடைய நேரம் காலம் இடங்கள் எல்லாம் உனக்குத்தான் தெரியுது யா அல்லாஹ், எங்களுக்கு தெரியாது யா அல்லாஹ். மௌத்துடைய நாள் தெரியாது யா அல்லாஹ், எந்த வயசுல மௌத்து வரப்போதோ தெரியாது யா அல்லாஹ். நாங்கள் ஏதோ பெரிய பெரிய திட்டங்கள் போட்டுக் கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ், அந்த திட்டங்கள் பூர்த்தியாக முன்னால மௌத்து வரையிலும் யா அல்லாஹ். யா அல்லாஹ், நீ கண்ணியமான மௌத்தத்தா யா அல்லாஹ். யா அல்லாஹ், நீ சந்தோஷமான மௌத்தத்தா யா அல்லாஹ். நீ யாருக்கும் சக்கராத்துல சொர்க்கத்தை காட்டி காட்டி ரூகை எடுப்பாயோ அந்த கூட்டத்திலே எங்களையும் சேர்த்துக் கொள்வாயா யா அல்லாஹ். உன்னுடைய நல்லடியாருடைய ரூகை எடுக்கக்கூடிய நேரத்திலே நீ குர்ஆனிலே சொல்லியிருக்கிறாயே, அவர்கள் சொர்க்கத்தை பார்த்து கொண்டு மௌத்தாகுவார்கள் யா அல்லாஹ். அந்த கூட்டத்திலே எங்களையும் சேர்த்துக்கோ யா அல்லாஹ். தண்டனையை விட்டு பாதுகாப்பாயாக. எங்களுடைய கடைசி வார்த்தை கலிமாவாக வேண்டும் யா அல்லாஹ். இந்த பூமிக்கு மேலே உன்னை சந்தோஷப்படுத்த வேண்டும், நீ எங்களை பூமிக்கு கீழே சந்தோஷப்படுத்துவாயா அல்லாஹ். நீனுக்காக வாழ வைப்பாயாக. ஒவ்வொரு முஸ்லிமையும் தாயாக ஆக்கி வைப்பாயா, ஒவ்வொரு ஆண் பெண்ணையும் தாயாக ஆக்குவாயா. தாவத்துடைய உழைப்பின் பொறுமதியை விளங்கப்படுத்துவாயா. மக்களை மேலோங்க வையா அல்லாஹ். உலகத்திலே இஸ்லாத்தையும் முஸ்லிம்களை மேலோங்க வைப்பாயா. பாத்தில்களை சுக்கு நூறாக்குவாயா. யஹூதி நசாராக்களுடைய திட்டங்களை அழித்து விடுவாயா யா அல்லாஹ். அவர்கள் இடக்கூடிய சதிகளை அவர்களுக்கே திருப்பி விடுவாயா யா அல்லாஹ். நீ முஸ்லிம்களுடைய ரப்பு யா அல்லாஹ், நீ தான் எங்களுக்கு ரப்பு யா அல்லாஹ். எங்களுக்கு வேற ரப்பு இல்லையா அல்லாஹ், எங்களுக்கு வேற யாரும் உதவி செய்ய இல்லையா அல்லாஹ். நீ எங்களுக்கு உதவி செய்வாயாக, முஸ்லிம்களுக்கு உதவி செய்வாயாக, உலக முஸ்லிம்களை பாதுகாப்பாயாக.
யா அல்லாஹ் எங்களுடைய எல்லா முயற்சியிலும் நீ பொருந்திக் கொள்வாயாக, கபூல் செய்வாயா. உனக்காக வேண்டி கஷ்டப்படுகிறோம் யா அல்லாஹ், உனக்காக வேண்டி தியாகம் செய்கிறோம் யா அல்லாஹ், உனக்காக வேண்டி அழைத்து திரிகிறோம் யா அல்லாஹ், உனக்காக வேண்டி கேவலப்படுகிறோம் யா அல்லாஹ், உனக்காக வேண்டி ஏற்றிப்படுகிறோம் யா அல்லாஹ், உனக்காக வேண்டி உடலை பொருளை செலவழிக்கிறோம், உனக்காக வேண்டி சிரமங்களை தாங்கிக் கொள்கிறோம். எத்தனையோ நோயாளிகள் நோய்களோடு வந்திருக்கிறார்கள் யா அல்லாஹ், எத்தனையோ நோயாளிகள் உன்னை தீர்க்காணி பூரா உலகத்தை பாடுபடுகிறார்கள், எத்தனையோ கஷ்டவாளிகள் யா அல்லாஹ், சாப்பிட வழி இல்லாதவர்களும் தீருக்கு பாடுபடுகிறார்கள் யா அல்லாஹ், உன்னை தீன் யா அல்லாஹ், உன்னை கலிவாய் நோக்க வேண்டும் யா அல்லாஹ். நீ இரக்கம் காட்டு யா அல்லாஹ், இறக்கப்படுவாயா, இறக்கப்படுவாயா. எங்களுக்கு நல்லதை செய்வாயா, எது எங்களுக்கு நல்லதோ அதை துனியாலை ஆகிரத்தை தருவாயா, எது எங்களுக்கு கெடுதியோ அதை துனியா ஆகிரத்திலிருந்து பாதுகாப்பாயா. துஆக்களை கபூல் செய்வாயா. உனக்காக வேண்டி ஒன்று சேர்ந்தோம், உனக்காக பிரிகிறோம், எங்களை பொருந்திக் கொள்வாயா. ரப்பனா رب ارحمهما كما ربياني صغيرا. صل على النبي الأمي وآله وصحبه وسلم والحمد لله. سبحان الله.